ஹாய் ஹலோ பசங்களா, நான் தான் உங்கள் பாட்னி சார் கணேஷ் சார் இங்கே இருக்கேன். ஓகேவா, உங்கள் கூட லைவ்ல இருக்கேன். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஆல்ரெடி டாப் 200 கொஷின் கிளாஸ் 11 பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு செஷனில் டாப் 200 கொஷின் பார்ட் 2, தட் இஸ் கிளாஸ் 11th பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம், நான் தெரிஞ்சுக்கிறேன். Right, okay, fine. Namma Xylem Coimbatore campus la we are running a hybrid program, that is Mara repeater program run ஆயிட்டு இருக்குது. So நீங்க NEET 2027 க்கு prepare பண்ணிட்டு இருக்கீங்கன்னா you can join this program. ஓகேவா, Mara repeater program you can join. So நம்ம repeater programல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, so ஒரே கண்டென்ட்டை you are going to study in the 2 days. ஓகேவா, so first நாங்க வந்து ஆஃப்லைன்ல உங்களுக்கு பர்டிகுலர் செஷன் எடுக்க போறோம் அண்ட் சேம் செஷனை நீங்க வீட்ல இருந்து பார்க்க போறீங்க. தென் அதே மாதிரி அன்னைக்கு வீட்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே கண்டென்ட் நீங்கள் 2 டைம் படிக்கும்போது வில் பி கெட்டிங் பக்கா கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போகும்போது நம்ம சிலபஸ் ஃபுல் தரவாக முடிச்சிருவோம். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு யூ வில் பி ரைட்டிங் த டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ஆல்சோ. ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எழுதுறீங்கன்னா படிக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் வில் பி ஹேவிங் த ஆஃப்லைன் மார்க் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ 1-to-1 டவுட் கிளியரன்ஸ் இருக்கு. ரைட்டா, தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட Xylem Learning ஆப்ல we are having the exclusive AI guru இருக்குது. ஓகேவா, if you are having any doubt also you can ask this AI guru, right? Then daily test series இருக்கு, 1-to-1 interaction எல்லாமே இருக்கு. Then இந்த மாரா ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணா you can write the scholarship exam also. ஓகேவா, exact exam எழுதுங்க. So you can get up to 100% scholarship உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா, தென் இது ரிலேட்டடா ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது queries இருந்தா you can contact this number. ஓகேவா, ஸோ 8129000700 அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம், ஃபர்தராக போகிறோம். ஹலோ கிருஷ்ண கீர்த்தனா, ஹலோ பிங்க் ஜாகுவார், ஹாய். ஓகே, அடுத்து போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம Xylem Learning ஆப்லேயும் நம்ம ஃப்ரீயாக மார்க் எக்ஸாம் as well as மாடியூல் டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் Xylem Learning ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தென் இந்த Xylem Learning ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ யூ கேன் enter your 10-digit mobile number. ஓகேவா, மொபைல் நம்பர் போட்டுட்டிங்கன்னா தென் ஃபர்தராக யூல் பி கெட்டிங் த 6-digit OTP உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ 6-digit OTP யூல் பி கெட்டிங். ரைட்டா, ஸோ தென் இந்த ஓடிபி ஃபர்தராக போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஆன்லைனில் யூ கேன் சி திஸ் கோர்ஸ். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, RE-NEET 2026 டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ பாருங்க அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை என்ரோல் நவ் கொடுங்க. என்ரோல் நவ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு வரும். தென் நீங்கள் இந்த பேட்சஸ்ல மை பேட்சஸ்ல போனீங்கன்னா ஃப்ரீல பாத்தீங்கன்னா நீங்க லெட் ஸ்டடி கொடுங்க. லெட் ஸ்டடி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டெஸ்ட் சீரிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ யூ கேன் சி வாட் ஆவர் த எக்ஸாம்ஸ் ஆன்கோயிங் எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி நமக்கு 2 கிரேட் இண்டியன் பேட்டில் முடிஞ்சிருச்சு. கிரேட் இண்டியன் பேட்டில் இஸ் நத்திங் பட் ஃபுல் மார்க் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 3 மாடியூல் முடிஞ்சு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு லைவ்ல இருக்கு மாடியூல் எக்ஸாம் 4. ஓகேவா, ஸோ அதாவது June 9 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் நீங்க சிலபஸ் பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பார்த்துட்டு இங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும், யூ கேன் ரைட் திஸ். ஓகேவா, தென் அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு அகைன் ஒரு ஃபுல் மார்க் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி மிஸ் ஆன எக்ஸாம் இஃப் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட், அந்த எக்ஸாம்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல? ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபர்தராக போகலாம். ஓகே, தென் இந்த செஷனில் எடுக்கிற நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே, அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ் ஒரு கமெண்ட் பின் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நோ மோர் ஃபர்தர் டிலேஸ். ஓகே, ஸோ எல்லாரும் ப்ரிப்பரேஷன் நல்லா தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ தென் நம்ம சேனலில் இன்னும் அப்கமிங் டேஸில் மேரத்தான்ஸும் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க பசங்களா. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேன். ஓகேவா, கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following feature is not correct? Okay, which of the following feature is not correct with respect to all gymnosperms? ஓகேவா, எல்லா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது
எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் they are heterotrophs. ஓகே, எல்லாரும் heterotrophs சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் they will exhibit the diplontic life cycle. so அவங்க diplontic life cycle காட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் dominant phase is sporophyte. ஓகே, இங்க dominant phase என்னவா? Sporophyte. அண்ட் fourth option என்ன சொல்றாங்க? Gametophyte is independent of sporophyte. என்னது? Gametophyte is independent of sporophyte. so இப்போ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். what was the answer for this question? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? so which of the following feature is not correct with respect to gymnosperm? எது not correct? okay, first they are heterotrophs, second they will exhibit the diplontic life cycle, third dominant phase வந்து sporophyte ன்னு சொல்றாங்க, and fourth என்னது? Gametophyte is independent of sporophyte. so answer என்ன? yes, very good Mohan, very good Pink Jaguar, super students, very good, correct. okay va? so எல்லா gymnosperms heterosporous தான், and they will be showing the diplontic life cycle. diplontic life cycle அதாவது most of the duration அவங்க என்ன இருக்கும்? sporophytic plant body தான் அவங்க life cycle இருக்கும். so அப்போ இதுவுமே கரெக்ட். ஓகேவா? அப்போ because dominant phase is sporophyte. yes, sporophyte எப்படி இருக்கும்? sporophyte ஓட body என்ன? it is 2a. and here gametophyte is independent இல்ல, it is depend on sporophyte. ஓகேவா? gametophyte ஆல independent living காட்ட முடியாது. that's why the option number 4 is the incorrect. ஓகேவா? so answer for this question is option number 4. ஓகேவா? so next question போலாம். next question, so exponential growth can be expressed. ஓகேவா? exponential growth can be expressed. so exponential growth ஓட ஃபார்முலா கேக்குறாங்க. so exponential growth ஓட ஃபார்முலா கேக்குறாங்க. ஓகேவா? so first option w1 equal to w0 plus rt. okay, then option number 2 w0 equal to w1 plus rt. okay, then option number 3 w0 equal to w1 e power rt. then option number 4 is w1 equal to w0 e power rt. ஓகேவா? அப்ப எது ஆன்சரா இருக்கும்? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन பசங்களா, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எது ஆன்சர்? exponential growth can be expressed. formula for exponential growth என்ன? எது ஆன்சர்? yes, very good. ஓகேவா? so w1, ஓகேவா? w1 equal to okay, w0 e power rt. so the answer is option number 4. very good பசங்களா, very good. ஓகேவா? so then exponential growth ஓட ஃபார்முலா என்ன? w1 equal to w0 e power rt. whereas நமக்கு இன்னொன்னு இருக்கு, arithmetic growth ஃபார்முலா என்ன? L1 equal to L0 plus RT. okay, அதோட ஃபார்முலா என்ன? L1, ஓகேவா? L1 equal to L0 plus, ஓகேவா? L0 plus RT. இங்க பாருங்க, இங்க பிளஸும் வராது, எதுவுமே வராது, இங்க மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, சோ நமக்கு இந்த இடத்துல மட்டும் தான் பிளஸ் வரும். இங்க arithmetic growthல, geometric growthல எந்த பிளஸ் எதுவுமே வராது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following complexes, okay, which of the following complexes are respectively involved in the FADH2 as well as NADH2, ஓகேவா? ஆக்சிடேஷன். இவங்க ரெண்டு பேரை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க? மைட்டோகாண்ட்ரியல் ETSல. ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியல் ETSல. ஓகேவா? FADH ஆக்சிடைஸ் பண்றதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ்? NADH ஆக்சிடைஸ் பண்றது என்ன காம்ப்ளெக்ஸ்? ஓகேவா? எஸ், சூப்பர். வண்ணா மலர்நாதன், வெரி குட். வண்ணா மலர்நாதன், கிருஷ்ண கீர்த்தனா, சூப்பர். ஓகேவா? சோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1. ஓகேவா? FADH ஆக்சிடைஸ் பண்றது யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2. whereas NADH ஆக்சிடைஸ் பண்றது யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் முக்கியமா ஒன்னு சொல்ல விரும்புறேன். தட் இஸ் இந்த ETS பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ETS நமக்கு அந்த 5 காம்ப்ளெக்ஸோட நேம் நமக்கு தெரியணும் பசங்களா. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் 1 இஸ் NADH dehydrogenase, காம்ப்ளெக்ஸ் 2 succinate dehydrogenase, காம்ப்ளெக்ஸ் 3 cytochrome BC1, காம்ப்ளெக்ஸ் 4
cytochrome C oxidase and complex 5 is ATP synthase. இத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? So these are the 5 complexes which is going to involve in the ETS. ஓகேவா? So இந்த 5 complex ஓட நேம் மறந்துடாதீங்க. ஓகே. Right? Next question போலாம். In mustard என்ன பார்க்கிறோம்? Okay? So placentation is free central type. Then second option, placenta is axial in position, and third option, ovary has a basal placentation, and the fourth option is ovary become two chamber due to formation of false septum. எது ஆன்சரா இருக்கும்? What will be the answer? Okay, in mustard இங்க கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அவங்க மஸ்டர்ட்ல என்ன மாதிரியான பிளாசன்டேஷன் இருக்கும் அப்படின்றத நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மஸ்டர்ட்ல என்ன மாதிரியான பிளாசன்டேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சென்ட்ரல் டைப்ன்ற மாதிரி வருது, செகண்ட் ஆக்சியல், தேர்ட் பேசல், ஃபோர்த் வந்து நீங்க தான் சொல்லணும். ஸோ அப்போ எது ஆன்சரு? வாட் வாஸ் ஆன்சர்? எஸ், வெரி குட், சூப்பர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்த்தில் பாருங்க, இது எதை பத்தி பேசு? மஸ்டர்ட்ல நம்ம என்ன பிளாசன்டேஷன் பார்ப்போம்? parietal. ஓகேவா? என்ன பிளாசன்டேஷன்? parietal பிளாசன்டேஷன் பார்க்க போறோம், மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க யூனிலாக்குலா இருக்கும், லேட்டர் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெப்லம். ஓகேவா? என்னது? ரெப்லம். டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம், தட் இஸ் ரெப்லம். இதனால சிங்கிள் சேம்பரா இருந்தது, இட் இஸ் கோயிங் டு பிகம் த டூ சேம்பர். ஓகேவா? ஸோ சிங்கிள் சேம்பரா இருந்தது என்னவா மாறும்? டூ சேம்பரா மாறும். ஓகேவா? ஸோ பிளாசன்டேஷன் இஸ் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் எங்க பார்ப்போம்? where we will see the free central placentation? எங்க? dianthus and primrose. ஓகேவா? dianthus and primrose. ஓகேவா? dianthus and primrose தான் என்ன பார்க்க போறோம்? ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். இங்க பிளாசன்டா வந்து ஆக்சியல்ல இருந்தா என்னது? ஆக்சியல் பிளாசன்டேஷன் எங்க பார்க்கலாம்? ஸோ நம்மளோட லெமன், அதாவது சிட்ரஸ். ஓகேவா? அண்ட் நமக்கு என்ன சொல்லுங்க? we can see in the China rose and next என்னவா இருக்கும்? China rose and next tomato. ஓகேவா? என்னது? tomato. ரைட்டா? தென் லாஸ்ட் நமக்கு தெரியும் parietal placentation எங்க? mustard and argemone. ஆட் பண்ணிக்கோங்க, mustard and argemone. ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் இது எல்லாமே எழுதிட்டு இருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் ப்ரொவைட் பண்ணவும் போகிறேன். ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும், நம்ம நிறைய கான்செப்டை கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரியான கொஷின் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? த காமன் ஃபியூச்சர் பிட்வீன் த ஸ்பைரோகைரா. ஓகே, காமன் ஃபியூச்சர் பிட்வீன் த ஸ்பைரோகைரா, ஜெலிடியம் அண்ட் நெக்ஸ்ட் யாரு? பைனஸ். ஓகேவா? காமன் ஃபியூச்சர் பிட்வீன் த ஸ்பைரோகைரா, ஜெலிடியம் அண்ட் பைனஸ். ஓகே, இவங்க மூணு பேருக்கும் எது காமனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் presence of archegonia. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? presence of archegonia and pynoids in the chloroplast இருக்குமா? and second option presence of free living sporophytic state and gametophytic state. அப்ப இங்க sporophyte gametophyte ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றாங்க. and third option sexual reproduction is done by the non-motile gametes. and fourth option is predominant of மேஜரா என்ன இருக்குமா? chlorophyll A and B தான் மேஜர் பிக்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. what was the answer for this question? option number 4. so first think பண்ணுங்க பாப்போம், எப்படி option number 4 இருக்கும்? ஆராத்யா, கிருஷ்ணகீர்த்தனா, வண்ணா, மலர்நாதன், மோகன் physics. Sir, can you make complete botany one shot revision? ஓகேவா? if time permits I will do students. எனக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. let's see, if time permits நம்ம கண்டிப்பா பண்றோம். ஓகேவா? பிங்க் ஜாகுவார். ஓகே, சோ இங்க பாக்கும்போது இங்க ஸ்பைரோகைரா எங்க வரும்? green algae. இது என்னது? green algae. ஓகேவா? இது என்னது? green algae. ஜெலிடியம் என்னது? red algae. ஓகேவா? red algae. ஓகே, அது என்னது? ரெட் ஆல்கே. அப்போ ரெட் ஆல்கேல குளோரோஃபில் A and B இருக்குமா? ரெட் ஆல்கேல குளோரோஃபில் B இருக்குமா? குளோரோஃபில் A and D தான் இருக்கும். அப்போ B இருக்காது. சோ அப்போ ரெட் ஆல்கே இருக்கு. தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஆள் யாரு? பைனஸ். பைனஸ் என்னது? இட் இஸ் a gymnosperm. ஓகேவா? அது என்னது? gymnosperm. ஓகேவா? gymnosperm.
ஓகே அப்ப ஜிம்னோஸ்பெர்ம்ல நமக்கு AB இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகே சோ எல்லாருக்கும் காமனா இது இருக்கும்னு சொல்ல முடியாது சோ ஆர்கிகோனியா அண்ட் பைரினாய்ட்ஸ் ஓகே இந்த பைரினாய்டு எங்க மட்டும் தான் இருக்கும் it will be present only in the green algae சோ அப்ப இது வராது and இவங்க எல்லாத்துலயும் free living sporophyte இருக்கா no algae sporophyte is not free living சோ அப்ப இது வராது ஓகே then லாஸ்டா இருக்குது நமக்கு ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா சோ பாருங்க ஸ்பைரோகைரா என்னது ஐசோகேமஸ் நான் மோட்டைல் அப்ப மேல் கேமெட் நான் மோட்டைல் ஓகே ஜெலிடியம் ரெட் ஆல்கேல ஊகேமஸ்ல அங்க மேல் கேமெட் எப்படி இருக்கு நான் மோட்டைலா தான் இருக்கு then நமக்கு பைனஸ் ஜிம்னோஸ்பெர்ம் ஓகே போலன் கிரைன்ஸ் வந்து என்ன பண்ணுது போலன் டியூப் ப்ரொடியூஸ் பண்ணி மேல் கேமெட் ரிலீஸ் பண்ணுது அங்கேயுமே மேல் கேமெட் நான் மோட்டைல் சோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer சூப்பர் பசங்களா சூப்பர் ஓகேவா நெக்ஸ்ட் போலாம் next question collenchymas differ from the parenchyma ஓகேவா when compared to parenchyma எப்படி டிஃபரா இருக்கு அப்படினு கேக்குறாங்க சோ என்ன சொல்றாங்க பாருங்க collenchyma differs from the parenchyma as the so first option பாருங்க as the former has the thickening of cellulose hemicellulose pectin at the corner இருக்கும் and later is living okay and third option later is made up of cellulose that lack the nucleus and fourth option former is can store the food down very good super krishna kitna very good aradhya very good super okay va so when compared to parenchyma collenchyma எப்படி differ ரெண்டு பேருமே living ஓகேவா ரெண்டு பேருமே living ஓகே அப்ப ரெண்டு பேருமே லிவிங்ன்றதுனால சோ ரெண்டு பேருமே லிவிங்ன்றதுனால சோ நான் என்ன சொல்ல முடியும் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க லேட்டர் மட்டும் லிவிங் அப்ப ஃபார்மர் லிவிங் இல்லையா சோ இட் ராங் ஓகேவா then later is made up of cell that lack nucleus அது living lack nucleus இல்ல ஓகேவா then இங்க parenchyma மட்டும் தான் ஃபுட் ஸ்டோர் பண்ணும் ஓகே சோ அப்ப அதுவும் வராது so அப்ப collenchyma differ from the parenchyma because it is having the thickening at the corner okay அது என்ன இருக்கு cellulose hemicellulose and pectin அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே very good pink jaguar vanna malar super next போறோம் so pyruvic acid decarboxylase யாரு pyruvic acid decarboxylase எங்க participate பண்ணும் ஓகேவா sorry pyruvic acid decarboxylase okay pyruvic acid decarboxylase participate in which of the following reaction okay va so glycolysis alcoholic fermentation lactic acid fermentation illa oxidative phosphorylation எங்க இது இன்வால்வ் ஆகும் okay va option number 2 yes very good aradhya okay va pyruvic acid decarboxylase எங்க இன்வால்வ் ஆகும் super students okay so நமக்கு first என்ன இருக்கும் pyruvic acid okay யாருக்கா pyruvic acid okay pyruvic acid okay with the help of magnesium cofactor இருக்கும் ஓகேவா then இது என்னவா மாற போகுது it will be converted into what acetaldehyde ஓகேவா என்னவா மாறும் acetaldehyde மாறும் so இங்க என்ன ஆனா இந்த pyruvic acid is a 3 carbon compound it is a 3 carbon compound which is going to convert into a 2 carbon compound மாற போகுது அப்ப மாறும்போது there will be a removal of CO2 என்ன ரிலீஸ் ஆகுது CO2 நமக்கு ரிலீஸ் ஆகுது ஓகேவா எவ்வளவு CO2 ரிலீஸ் ஆகுது ஒரு CO2 எனக்கு ரிலீஸ் ஆகுது அப்ப இங்க என்சைம் யாருன்னா pyruvic acid decarboxylase என்ன என்சைம் pyruvic acid decarboxylase சோ சும்மா நான் pyruvic acid decarboxylase மட்டும் எழுதுறேன் ஓகேவா pyruvic acid decarboxylase then further in the acetaldehyde என்னவா மாறும் acetaldehyde will be converted into a 2 carbon alcohol யார் அது ethanol யாரு ethanol ஓகேவா எத்தனாலா மாறும் சோ எத்தனால் எவ்வளவு கார்பன் இருக்கும் அகைன் சேம் 2 கார்பன் தான் இருக்கு ஓகே சேம் 2 கார்பன் தான் இங்க இருக்க போகுது இங்க இன்வால்வ் ஆற என்சைம் என்னன்னா ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் யாரு ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் ஓகேவா என்னது ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்சைம் pyruvic acid decarboxylase next pyruvic acid dehydrogenase oh sorry alcohol dehydrogenase so here the answer is என்ன சொல்லலாம் alcoholic fermentation that is option number 2 super students okay answer is option number 2 so next question போலாம் next question separation of homologous chromosome என்னது separation of homologous chromosome okay நம்மளோட homologous chromosomes இருக்காங்க இல்லையா so the homologous chromosomes என்ன பண்ண போறாங்க they are going to separate பிரிய போறாங்க ஓகேவா சோ ஒருத்த இந்த சைடு போறான் இன்னொருத்த இந்த சைடு போறான் பிரியறான் ஓகேவா சோ அது எப்ப நடக்கும் அப்படினு கேக்குறாங்க anaphase 2 metaphase 1 anaphase 1 and next metaphase 2 சொல்லுங்க பாப்போம் இது ஆன்சர் வெரி குட் சிவசங்கர் பிரியதர்ஷினி வெரி குட்
ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிரியுது. எப்போ பிரியுது? அனாஃபேஸ் 2 ஓகே. சிவசங்கர், கிருஷ்ணகீர்த்தனா, வெரி குட் வெரி குட். அனாஃபேஸ் 1ல நோட் பண்ணுங்க, செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிரியுது. ஓகேவா? அது எப்போ நடக்குன்னா அனாஃபேஸ் 1. அனாஃபேஸ் 2ல என்ன நடக்கும்? அனாஃபேஸ் 2ல ஸ்பிளிட்டிங். ஓகேவா? என்ன நடக்க போகுது? ஸ்பிளிட்டிங். யார் ஸ்பிளிட் ஆவா? சென்ட்ரோமர் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளோட மியாசிஸ் 2 என்ன சொல்லுவோம்? சிமிலர் டு மைட்டோசிஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோ. ஓகே, ரைட் 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 வெரி குட். ஓகேவா? எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிறோம். வெரி குட் வர்ஷா, குமைரா, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட், யூஸ்வலி 2 to 4 xylem and phloem patches இருக்கும். எங்க இருக்கும்? ஓகே, 2 to 4 patches இருக்க போகுது. எங்க 2 to 4 patches இருக்கும்? எங்க 2 to 4 patches of xylem phloem இருக்கும்? ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க. மோனோகாட் ரூட். ஓகேவா? என்னது? மோனோகாட் ரூட், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ரூட், டைகாட் ஸ்டெம். எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? சூப்பர் பசங்களா, சூப்பர். டைகாட் ரூட்ல. அப்போ வாட் அபௌட் த மோனோகாட் ரூட்? கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாட் அபௌட் த மோனோகாட் ரூட்? ஓகே, நான் இங்கே டைகாட் ரூட் தான் உங்களுக்காக ட்ரா பண்றேன். ஓகே, ஸோ நமக்கு இப்படி xylem ஒரு பேட்சா இருக்கும், தென் ஃபாலோட் பை phloem. அகைன் xylem ஒரு பேட்சா இருக்கும், தென் ஃபாலோட் பை phloem. xylem ஒரு பேட்ச், தென் அகைன் phloem. Okay, then again இங்க xylem ஒரு patch, then phloem. ஓகேவா? இப்போ டோட்டலா எவ்வளோ patches of xylem phloem இருக்கு? 4 patches. Okay, and different radiusல அரேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்ப radial. Okay, then what about the monocot root? monocot rootல எப்படி இருக்கும்? monocot rootல, ஓகேவா, in case of monocot root, ஓகேவா, நமக்கு more than 6 patches இருக்கும். எவ்வளோ? more than 6 patches இருக்க போகுது. அப்ப இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம்? we can call it as a polyar. ஓகே, இது polyar. இங்க 2 to 4 இருக்கு இல்லையா? 2 to 4 இருக்கறனால நம்ம என்ன சொல்லலாம்? diarc2. ஓகே, diarc2 tetrarch. ஓகேவா? சோ அப்ப polyarch எங்க? monocots rootல. வெரி குட் வர்ஷா. ஓகேவா? polyarch, monocot root, diarc2 tetrarch எங்க? dicot rootல. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட், சோ unfavorable condition அப்ப ஸ்லைமோஸ் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஓகே, வெரி குட் ஹுமைரா, வண்ணா மலர்நாதன். ஓகே, வெரி குட் கிருஷ்ணகீர்த்தனா, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஸ்லைமோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? ஓகே, டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஸ்லைமோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் பண்ணுமா, செகண்ட் ஆப்ஷன் பிளாஸ்மோடியம், தேர்ட் ஆப்ஷன் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஜூஸ்போர். ஓகேவா? ஸோ பசங்களா, யார் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் ஐ வில் ஆல்சோ டூ சம்திங். ஓகேவா? இன்னும் உங்களுக்காக நிறைய கண்டென்ட்டோடு நான் வருவேன். ஷியோர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ ஸ்லைமோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? they will form plasmodium during favorable condition. எப்போ? favorable condition. எப்போ favorable condition அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுது? they will form the plasmodium. ஓகே, அப்போ unfavorable condition அப்போ yes correct, fruiting body. they will form the fruiting body. இந்த fruiting body குள்ள என்ன இருக்கும்? they will form the spores. ஓகே, என்ன இருக்கும்? spores. இந்த sporesல என்ன இருக்கும்? these spores will be having the true cell wall. அப்ப ட்ரூ செல் வால் இருந்ததனால they can overcome the unfavorable condition. so அதனால தான் unfavorable condition என்ன ஃபார்ம் பண்ணாங்க? spores, and these spores they are going to have the true cell wall. இப்படி இருக்கும்போது அவங்களால அந்த unfavorable condition overcome பண்ணி வர முடியுமா? எஸ், கண்டிப்பா வர முடியும். and இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாம். these spores were dispersed by யாரு? spores were dispersed by wind or air currents நம்ம சொல்லலாம். so answer for this question is option number 1. yes, Arun Kumar, hi Arun Kumar, hi, good evening. Next question. So unicellular elongation of epidermal cells. யாரு? unicellular elongation. ஓகேவா? இங்க இருந்து epidermal cell ல இருந்து இந்த unicellular elongation இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ண போகுது? it is going to increase the surface area for absorption of water and minerals. ஓகே, so இது யாரு?
Arun Kumar fans option number 1 na. Okay, correct. Okay, so then so பாருங்க unicellular elongation. Okay, so of epidermal cell இது என்ன பண்ண போகுது, surface area வை increase பண்ண போகுது. அது யார் அது, who's that, யார பத்தி இங்க பேசுறாங்க? They are talking about whom? Yes, யார பத்தி பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம். They were talking about the root hairs. யாரு, root hairs பத்தி பேசுறாங்க. Okay, so root hairs will increase the surface area for absorption of water and minerals. In the root hairs எங்கந்து arise ஆகும்? They will be arising from the region of maturation. எங்கந்து வருவாங்க? Region of maturation. Yes, very good Priyadarshini. Super. Okay va? So root hairs will be arising from the region of maturation. Okay va? So இங்க நமக்கு sometimes arrange பண்ண சொல்லி கூட கேட்கலாம். First நமக்கு root cap இருக்கும், அதுக்கு few millimeters மேல நமக்கு region of meristematic activity இருக்கும். Then proximal to the region of meristematic activity will be having the region of elongation. அதோட வேலை தான் என்னது, root ஓட length increase பண்றது. And region of maturation completed differentiation முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி root hairs இந்த மாதிரியான structures எல்லாமே arise ஆவாங்க. Okay, so the answer for this question is option number 3 பசங்களா. Next போலாம். Read the following statement and select the correct option. Statement A என்ன கொடுத்திருக்காங்க, lichens grow well in the sulfur polluted area. Okay வா. Then statement B, so lichens are mutual association between the algae and fungi. So இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், so first option only A is incorrect, second option only B is incorrect, and third option both A and B are correct, and the fourth option என்னது, both A and B are incorrect. What was the answer? Yes, very good. What about the others? Okay va. Lichens நல்லா வளருமா? Super. Okay va. Lichens they won't grow. Okay va, okay va. எங்க sulfur polluted area ல, SO2 polluted area ல அவங்க வளர மாட்டாங்க. Okay va. அப்ப statement A is incorrect. நமக்கு தெரியும் lichen is a symbiotic association. Okay, it is a symbiotic association between the algae and fungi. Okay, அப்போ statement B correct, statement A வந்து incorrect. அப்போ என்ன ஆன்சர் சொல்லலாம், only statement A is incorrect. Okay, hi Coimbatore singers. Okay வா, last live இருந்தீங்க. Hi. Okay, good evening. So answer for this question is option number 1. Okay வா, very good Pink Jaguar. Okay, the functions are coordinated. Okay va, இங்க functions எல்லாமே coordinate ஆயிருக்கான். Okay va, functions are coordinated in the எந்தெந்த organelles ஓட functions வந்து coordinate ஆயிருக்கு. So எந்தெந்த organelles ஓட functions வந்து coordinate ஆகிருக்கு, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. So first option peroxisome and rhizome. Okay, ribosome. And second option mitochondria and endoplasmic reticulum. Third option chloroplast and endoplasmic reticulum, and the fourth option is endoplasmic reticulum and Golgi body. Yes, super. என்ன ஆன்சர்? Yes, பக்கா. அப்போ fourth option. Okay வா, இவங்கலாம் எதுக்கு கீழ வருவாங்க, they all will comes under the endomembrane system. எதுக்கு கீழ, endomembrane system கீழ 4 பேர். Okay வா, endoplasmic reticulum, Golgi body, lysosome and vacuole. Yes, very good Vannamalanadan. Okay வா, so இந்த 4மே வரும். யாருக்கு எதுக்கு கீழ வருவாங்க, endomembrane system. Okay, endomembrane system கீழ யார் வரா, first ER இருக்கும். Okay வா, ER and Golgi bodies இருக்கும். Then next lysosome. Okay, lysosome, and last one is vacuole. இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், இவங்க எல்லாருமே எவ்வளோ மெம்பரைனால மேட் அப் ஆயிருக்காங்க, they all are single membrane bound organelle. Okay, sometimes கேட்கறனால கேட்கலாம். ஓகேவா, ஸோ டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் யாரு, ரெண்டே பேர் தான், ரெண்டே பேர். ஓகேவா, யாரு நம்மளோட 3 பேர், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் நியூக்ளியஸ். இவங்க 3 பேர் மட்டும் தான் டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் நம்ம யாரை பார்க்க போறோம், சென்ட்ரியோல்ஸ் அண்ட் ரைபோசோம்ஸ். ஓகே, ரிமைனிங் எல்லாருமே யூ கேன் ரிமெம்பர் லைக் ரிமைனிங் எல்லாருமே மோஸ்ட்லி எங்க வந்துருவாங்க, they all will comes under the single membrane bound organelle. எங்க வந்துருவாங்க, single membrane bound organelle. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம். In some leguminous plants, என்னது, in some leguminous plants leaf base வந்து என்ன ஆகுது, swell ஆகுது. யாரு swell ஆகுறா,
leaf base is going to swell. Okay va? Leaf base swell ஆனா அந்த structure என்ன சொல்லலாம்? Leaf base swell ஆனா அந்த structure என்ன சொல்லலாம்? Let us consider stem. So the leaf base இந்த மாதிரி swell ஆகுது. Then நமக்கு இப்படி petiole வருது. என்னது? இப்படி petiole வருது. Okay va? And அப்போ இதுதான் என்ன நம்மளோட leaf ஆ இருக்கணும். Okay? So இதுதான் நம்மளோட leaf. அப்போ இந்த swell and leaf base என்ன சொல்றோம்? So இந்த swell and leaf base நம்ம என்ன சொல்றோம்? What we are calling it as swell and leaf base. Then yes, super, very good students. Option number 3, yes, swell and leaf base in case of namoda some leguminous plants என்ன சொல்றோம்? Palvinous. Okay வா? இதே மாதிரி மோனோகாட்ல என்ன இருக்கும்? Expanded இருக்கும். எப்படி இருக்கும்? Expanded இருக்கும். அதுதான் என்ன சொல்ல போறோம்? Leaf sheath. Okay வா? மோனோகாட்ல leaf sheath. Okay வா? எழுதுற வேணா மோனோகாட்ல நம்ம என்ன இருக்கும்? Leaf sheath. Okay va? யாரு leaf base தான். Okay, fine. Super பசங்களா. Next போறோம். So respiration in plants. Okay, respiration in plants is differ from the respiration in animals. Okay va? Plant ஓட respiration animals கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபரா இருக்கு? Respiration in plants is differ from the respiration in animals. எப்படி? So first option, plants breathe பண்ண மாட்டாங்களா? First option என்ன சொல்றாங்க? Plants வந்து breathe பண்ண மாட்டாங்க. Second option, plants வந்து specialized organs எல்லாமே இங்க இருக்குமா? Second optionல. ஓகேவா? Third option, ஒவ்வொரு plant partமே அவங்களோட gaseous needs take care பண்ணிப்பாங்க. And fourth option is, plant ஓட respiratory rate வந்து ரொம்ப fast இருக்குமா in compared to animals. Plant ஓட respiratory எப்படி இருக்குமா? ரொம்ப fast இருக்குமா in compared to animals. Yes, பக்கா வேற லெவல்ல கரெக்ட் ஆன்சர் பிடிக்கிறீங்களே. Plants they will breathe. Okay va? Do not breathe, it is a wrong. Okay, and they are having the specialized organs ingala irukka? No, they are having special structures irukku. Okay va? Stomata and lenticels irukku. So it is wrong. Okay, then each plant part they can take care of their own need. Okay va? Leaf la enna irukku? Stomata irukku. Woody part of the stem la irukku enna irukku? Lenticels. Appo andha plant part oda gaseous needs avanga take care pannipanga. And respiratory rate eppadi irukum? In case of fruit, stem, leaf எல்லாமே when compared to animals இது எப்படி இருக்க போகுது? It will be slower. Okay, இது எப்படி இருக்கும்? Slower தான் இருக்கும். So அதனால இதுவும் wrong. Okay, so அப்ப option number 3 is the right answer. Okay வா? So அப்ப next போறோம். So match the following students. Okay, நமக்கு match the following கொடுத்திருக்காங்க. So first, oxin, ethylene, abscisic acid, gibberellic acid கொடுத்திருக்காங்க. இந்த சைடு அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. Okay, இந்த சைடு அவங்களோட ரோல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ பட்டுன்னு பார்த்து ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருல என்ன கொடுத்திருக்காங்க? இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமா? தென் இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க? பார்த்னோகார்பி இன் டொமேட்டோ காஸ் பண்ணுவாங்க. அண்ட் எலாங்கேஷன் அண்ட் இம்ப்ரூவ் த ஷேப் ஆஃப் த ஆப்பிள். ரைட்டா? தென் ஃபோர்த், promotes the rapid elongation or petiole elongation in case of deep water rice plants இல்லனா aquatic forms யாரு? இதுக்கு எது ஆன்சரா இருக்கும்? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஆக்சின் என்ன பண்ணோம்? பார்த்னோகார்பி காஸ் பண்ணோம் இன் கேஸ் ஆஃப் டொமேட்டோ. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? ஆக்சின் பார்த்னோகார்பி. அப்போ என்னது? 2, ரைட்? தென் எத்திலீன் என்ன பண்ண போகுது? எத்திலீன் இஸ் கோயிங் டு இன்டர்னோடல் எலாங்கேஷன், அதாவது டீப் வாட்டர் ரைஸில். ஓகே, அப்போ எத்திலீனுக்கு 4. அப்சிசிக் ஆசிட் என்ன காஸ் பண்ணோம்? டாலரன்ஸ் டு ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்போ இது 1. ஜிபரலிக் ஆசிட் ஆப்பிளோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 3. அப்போ 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. எஸ், வெரி குட் பசங்களா. ஆப்ஷன் நம்பர் 1. எஸ், வெரி குட். ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேவா? The answer for this question is option number 1. Next question போறேன். In plant cell, main arena. Okay, main arena for cellular activity. யாரு main arena for cellular activity? யாரு act ஆவா? Who is going to act as a main arena for cellular activity? சொல்லுங்க பாப்போம். So first one is cytoplasm, second one is nucleoplasm, third one is plasma membrane, and fourth one is mitochondria. Yes, super. Okay, main arena of cellular activity. Super Moulika, super. Okay வா? யாரு? cytoplasm தான். Okay வா? ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சும்மா பிளான்ட் செல்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் மெயின் அரேனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டி சைட்டோபிளாசம் தான். ஓகேவா? ஸோ சும்மா ஒரு பிளான்ட் செல்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸ்மார்ட் ஸ்டடி, குட் ஈவினிங்.
Okay, shielded pigments during photosynthesis என்ன பண்ணுவாங்க? Yes, very good Bala. Very good Bala. Super super Krishna Kirtana. Manna Malarnathan, very good. So அப்ப next question க்கு answer பண்ணுங்க. Shielded pigment during photosynthesis என்ன பண்ணும்? Okay, shielded pigment during photosynthesis என்ன பண்ணும்? Okay வா? So யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ please like this video students. Okay வா? Okay, next question போலாம். So இது என்ன பண்ண போகுது? It is going to produce the ATP directly by absorbing the light. யாரு? Shielded pigment. And second option, they are going to protect the plant from the excessive heat, and these shielded pigments, they are going to act as a primary pigment to சொல்றாங்க. Third option, they are going to prevent the photo oxidation of chlorophyll A, and fourth option is they are going to produce the ATP and NADPH directly absorbing the light. என்ன ஆன்சர் இருக்கும்? என்ன ஆன்சரா இருக்கும்? What was the answer for this question? பட்டு பட்டு ஆன்சரை போடுங்க பாப்போம். What was the answer for this question? Shielded pigment ஓட ரோல் என்ன? Yes, very good Pink Jaguar. Super 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 super. Okay வா? So இவங்க டைரக்டா ஒன்னும் லைட் அப்சர்வ் பண்ணி ATP எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போறல. இவங்க லைட் அப்சர்வ் பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க? They will be giving to the chlorophyll A. அப்போ இது தப்பு. ஓகேவா? They are going to prevent the plant from the excessive heat ல இருந்து protect தான் பண்ண போறாங்க, but they won't act as a primary pigment. ஓகேவா? Primary pigment யாரு? chlorophyll A இல்லையா? So shielded pigmentsல யார் வருவா? நம்மட accessory pigments ஆன chlorophyll B, xanthophyll, carotene தான வரும். ஓகே, சோ அப்போ இங்க இது வராது. ஓகே, they will prevent the photo oxidation. ஒரு ஷீல்ட் மாதிரி ஆக்ட் ஆறாங்களே யார chlorophyll A protect பண்றதுக்காக. So அதனால தான் they are going to they will be calling as a shielded pigments. And they are going to protect the both ATP and direct light absorb பண்ணி ATP and NADPH எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. No, it is wrong. ஓகேவா? சோ அவங்க chlorophyll A கொடுப்பாங்க, chlorophyll A தான் ஃபர்தரா இது பண்ணும். சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ், கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. I am moving to the next question. Find odd or out with respect to the homosporous pteridophytes. ஓகேவா? சோ கொடுத்திருக்கிறது எல்லாமே homosporous ன்னு சொல்றாங்க. இதுல யாரு நமக்கு heterosporous ன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. With respect to pteridophyte. With respect to யாரு? Pteridophyte. Lycopodium, Selaginella, Equisetum and Dryopteris. ஓகேவா? Lycopodium, Selaginella, Equisetum and Dryopteris. யார் இங்க homosporous இல்லன்னு கேக்குறாங்க. யார் இங்க homosporous இல்ல? பிரியதர்ஷினி செக் பண்ணுங்க. யார் இங்க homosporous இல்ல? Yes, பக்கா perfect Vannamalana, perfect Maulika. ஓகேவா? Selaginella தான். ஓகேவா? Pteridophyteல நம்ம படிக்கிற ரெண்டு பேர் தான் heterosporous. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. Selaginella and Salvinia. ஓகேவா? இது ரெண்டு மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ரைட், இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் heterosporous. These two are heterosporous. ரிமைனிங் எல்லா pteridophytes நம்ம படிக்கிற எல்லாமே நம்ம கொடுத்திருக்க எல்லாமே homosporous தான். இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் heterosporous. இந்த heterosporous மட்டும் தான். வெரி குட் ஹீரோ பாலா, சூப்பர். ஓகே, ஸ்மார்ட் ஸ்டடி. ஓகேவா? எஸ், Selaginella தான் Pink Jaguar. ஓகேவா? Selaginella and Salvinia அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் heterosporous. ரிமைனிங் எல்லாரும் homosporous. அதான் NCERT-ல ஒரு லைன் சொல்லுவாங்க, majority of heterosporous are homosporous. Sorry, pteridophytes are homosporous. So swollen placenta with large number of ovules. பாருங்க, placenta எப்படி இருக்கு? swollen-ஆ இருக்கு. And it is going to have the large number of ovules. என்னது? large number of ovules. இது எந்த family கீழ வரும்? So அந்த ஃபேமிலில இருக்கவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் காட்டுவாங்க? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணுங்க. First, umbellate cluster of flowers இருக்கும். First option. Second option, they will show the fibrous and adventitious roots. Third option, they will have the X-albuminous roots. And fourth option is persistent calyx. Fourth option is persistent calyx. இது ஆன்சரு. ஸோ பார்த்துடலாமா? ஸோ umbellate clusters எங்க இருக்குன்னா ஃபேமிலி Liliaceae. எங்க? Liliaceae. ஓகேவா? எங்க இருக்கு? Liliaceae-ல இருக்கு. அண்ட் fibrous roots, adventitious rootsலாம் இங்க வராது. ஓகே, it is totally wrong. ஓகே, then X-albuminous seeds. இங்க seeds are albuminous. இங்க seeds are albuminous. அதாவது NCERT-ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா endospermous னு கொடுத்திருப்பாங்க. endospermous seeds. ஓகேவா? Then இங்க persistent calyx இருக்கும். Yes, they will have the
persistent calyx. Okay, நம்ம brinjal எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் போய் பார்க்குறோம்ல பிரிஞ்சாலுக்கு அந்த மேலே க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாச் ஆகிருக்கல அது யார் கேலிக்ஸ். ஜென்ரலாக கேலிக்ஸ் என்ன ஆகணும் ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் மாறும்போது இந்த கேலிக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகணும். பட் அங்கே ஃபால் ஆகாது, அப்படியே லாங் டைமுக்கு இது அட்டாச் ஆகிருக்கும் பெர்மனண்ட்டாகவே. ஸோ அதான் என்ன சொல்கிறோம் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் இது என்ன ஃபேமிலி, இது என்ன ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மொதல் அதை சொல்லுங்கள். இது என்ன ஃபேமிலி? ஃபேமிலி சொலனேசியே. ஓகேவா? ஸோ ஃபேமிலி சொலனேசியோடது இது. ஓகே, ஓகேவா? நம்ம நீட் 2020 என்ன கேட்டாங்க? ஃபேமிலி சொலனேசி தானே கேட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ஃபேமிலி சொலனேசிலேருந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட், ஏன் அதுலேருந்து கேட்டிருக்காங்க? பிகாஸ் நம்ம நியூ என்சிஆர்டில் ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் லைவ்ல சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஃபேமிலி சொலனேசி மட்டுமா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? Archaebacteria can survive in the extreme condition. எதனால? Archaebacteria can survive in the extreme condition. எதனால? First option பாருங்க, distinct mode of nutrition இருக்கா. Okay, and they having the distinct cell type இருக்கு, different type of cell இருக்குன்னு சொல்றாங்க, and differ in the cell wall composition சொல்றாங்க, and last option distinct mode of reproduction, different mode of reproduction இருக்குது. So எங்க சொல்லுங்க பாப்போம். எதனால Archaebacteria can survive இந்த மாதிரி extreme conditionல அவங்க இருக்காங்க? எதனால due to presence of what? ஓகேவா? yes, cell wall composition இல்லனா என்ன சொல்லலாம், cell wall structure. ஓகேவா? இதனால தான் they were present in the extreme condition. when compared to Eubacteria, Archaebacteria என்ன இருக்கு? different cell wall composition இல்லனா different cell wall structure நம்ம சொல்லலாம். ஸோ அது இருக்கிறதுனால தான் they can survive in the extreme condition. அதான் Archaebacteria பார்க்குறோம் இல்லையா, ஹாலோஃபைல்ஸ் எங்கே இருக்கும்? ஹை salinity கண்டிஷனில். தெர்மோஸ்ட்ரோஃபில்ஸ் எங்கே இருக்கும்? ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை அசிடிக் பிஹெச்ல இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மெத்தனோஜென்ஸ் எங்கே இருக்கும்? மாஷி ஏரியாவில் இருக்கும், as well as gut of the ruminantsல இருக்கும். அதை வச்சு நம்ம பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ரைட், yes we can say yes, correct, pseudomurine. ஓகேவா? அதாவது யூபாக்டீரியால மியூரின் இருக்குன்னு சொல்லுவோம், whereas Archaebacteriaல pseudomurine. correct Priyadashini, correct. Next question, select the incorrect statement with respect to the alcoholic fermentation. So with respect to alcoholic fermentation இது தப்பு. ஓகேவா? ஸோ alcoholic fermentation பண்றது யாரு? ஈஸ்ட் தான். ஸோ அதான் in ஈஸ்ட்னு கொடுத்துட்டு நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, pyruvic acid will be converted into alcohol. இங்க CO2 evolve ஆகும் சொல்றாங்க செகண்ட் ஆப்ஷன்ல. தேர்ட் ஆப்ஷன், here magnesium is required during the decarboxylation of pyruvic acid. and fourth option பாருங்க, pyruvic acid is completely oxidized into alcohol in the absence of oxygen. in the absence of oxygen இங்க complete oxidation நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப எது ஆன்சர் ஆகும்? yes, very good Rio, super, very good Rio. பக்கா because நம்ம பார்த்துட்டு இருக்க fermentation என்னது? fermentation is type of anaerobic இல்லையா? என்னது? anaerobic. அப்ப anaerobicல complete breakdown நடக்குமா? no, complete breakdown நடக்காது. ஸோ இங்க pyruvic acid alcohol கன்வெர்ட் ஆகும். எஸ், அந்த டைம்ல எனக்கு CO2 ரிலீஸ் ஆகும். அண்ட் இங்க pyruvic acid, ஓகே, pyruvic acid decarboxylase வந்து ஆக்டிவேட் பண்ணக்கு நமக்கு மெக்னீசியம் கோஃபேக்டர் வேணும். அண்ட் இங்க கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் சொன்னதுதான் சுத்தமா தப்பு. ஓகேவா? கம்ப்ளீட்டால இல்லை, பார்ஷியல் பிரேக் டவுன் தான் நமக்கு ஃபர்மெண்டேஷன் அப்போ நடக்கும். சூப்பர் பசங்களா. ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிலரி பட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிலரி பட். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் வீடியோ லைக் பண்ணல, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோஸ் பசங்களா. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகேவா? ரைட், தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆக்சிலரி பட் கேன் ஃபார்ம் அ ஃப்ளாரா பிரான்ச் அண்ட் axillary bud is a secondary meristem சொல்றாங்க. and this axillary bud is formed by intercalary meristem அப்படினு சொல்றாங்க. and fourth option பாருங்க, it consists of non dividing cells. கிருஷ்ண கீர்த்தனா, yes, correct, very good Rio, super. ஓகே, ஒரு axillary bud, ஓகேவா, ஸ்டெம் இருக்கு, ஓகேவா, ஸ்டெம் இருக்கு, லீஃப் இருக்கு. ஓகே, this is leaf. ஓகே, இங்க தான் என்ன இருக்கு? axillary bud. இவன் என்னவா மாறலாம்? either it can become flora வரலாம். ஓகே, or else இந்த axillary bud எனக்கு என்னவா மாறலாம்? இந்த axillary bud further எனக்கு it can become ஒரு லீஃப் இருக்கு, it can become ஒரு நியூ பிரான்ச்சா கூட எனக்கு இங்க வரலாம். ஓகேவா? so அப்போ we can go for the option number 1. why not option number 2? it is a primary meristem இல்லையா? இது என்ன ஃபார்ம் பண்ண போகுது? நியூ பிரான்ச்சை ஃபார்ம் பண்ண. அப்போ என்ன சொல்லணும்? primary meristem. it is formed by யாரு? it is formed by intercalary meristem. it is formed by யாரு? it is formed by the
shoot apical meristem. ஓகேவா, யார் ஃபார்ம் பண்றா? shoot apical meristem. Okay, then it consists of non-dividing இல்ல, ஓகேவா, it consists of dividing cells because divide நியோ branch எல்லாம் ஃபார்ம் பண்ணனும்ல, சோ அதனால அப்படி சொல்ல கூடாது. ஓகே ரைட்டா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் நம்பர் 1. I move to the next question. genetic material வந்து நேக்கடா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, and இத சுத்தி என்ன இல்ல, not surrounded by a nuclear membrane. ஓகேவா, அப்போ இந்த கண்டிஷன் நம்ம என்ன மாதிரியான செல்ஸ்ல பார்க்கலாம்? இந்த கண்டிஷனை நம்ம என்ன மாதிரியான செல்ஸ்ல பார்க்கலாம்? வெரி குட் பாலா, வண்ணாமலநாதன், பிங்க் ஜாகுவார், பிரியதர்ஷினி, ஸ்மார்ட் ஸ்டடி, சிவசங்கர், வெரி குட் வெரி குட். அப்போ இங்க எந்த டைப் ஆஃப் செல்லை பத்தி பேசுறாங்க? ஜெனடிக் மெட்டீரியல் நேக்கடா இருக்குமா, அண்ட் இதை சுத்தி எந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காதான். ஓகேவா, என்ன டைப் ஆஃப் செல்லை பேசுறாங்க? they were talking about the prokaryotes. ஓகே, prokaryotic type of cell தான் பத்தி பேசுறாங்க. அப்போ இங்க யார் prokaryotic type of cell? இந்த PPLO தான். யாரு? இந்த PPLO தான். ரிமைனிங் எல்லாமே யாரு? eukaryotic type of cell. ஓகே, வெரி குட், செம்மையா ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போறேன். ஓகே, then which of the following fungi okay belongs to the class? ஓகேவா, இங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இங்க asexual spore இருக்காதான். ஓகே, asexual spore இருக்காதான். அப்ப எந்த கிளாஸ்ல asexual spore இருக்காதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆன்சருக்குள்ள போக முடியும். ஓகேவா, ஓகே, அப்போ எங்க எந்த கிளாஸ்ல இருக்காது asexual spore? எந்த கிளாஸ்ல இருக்காது? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. யா, சம 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 எந்த கிளாஸ்ல இருக்காது? it will be absent in case of எங்க Basidiomycetes. ஓகேவா, Basidiomycetes தான் இது இருக்காது. ஓகேவா, அதாவது கொனிடியா இங்க இருக்காது. ஸோ அந்த Basidiomycetes கீழே வரதான் என்னது? இந்த அகாரிக்கஸ். இந்த அகாரிக்கஸ் யாரு? இட் இஸ் அ edible mushroom. ஓகேவா, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் போறேன். ரிமைனிங் எல்லாரும் என்ன கிளாஸ்? அல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, கோல்டோடர்மா. ரிமைனிங் எல்லாருமே டிட்டரோமைசிட்டிஸ். எஸ், பிங்க் ஜாகுவார், வெரி குட். அகாரிக்கஸ் தான். which of the following does not shows a crans anatomy? யார்கிட்ட crans anatomy இருக்காது? ஓகேவா, யார்கிட்ட crans anatomy இருக்காது? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட crans anatomy இருக்கும்? ஓகேவா, யார்கிட்ட இருக்குன்னா only இந்த C4 plants தான் இருக்கும். ஓகேவா, C4 plantsல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும்? crans anatomy. அப்போ நீங்க யார் C4 plants இல்லைன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகேவா, யார் C4 plants இல்லைன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். செம்ம, கரெக்ட். மெய்ஸ், சொர்க்கம், சுகர் கேன், இது எல்லாமே யாரு? C4. டொமேட்டோ அண்ட் இன்னொரு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, என்சிஆர்ல இருக்கதா பெல் பெப்பர். ஓகேவா, இது எங்க கொடுத்துருப்பாங்கன்னா ஃபேக்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ டொமேட்டோ அண்ட் பெல் பெப்பர் இது ரெண்டுமே என்னது? C3 பிளான்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ கேட்டிருக்க C4 இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த வி வில் பி கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா, ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் போகலாம். edible part of mango. mangoவோட edible part எது? So first cartilageனா thalamus-ஆ, mesocarpa, endocarpa? டக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எது edible part of mango? cartilage, thalamus, mesocarp, endocarp. எஸ், கரெக்ட். மீசோகார்ப். ஓகேவா, மீசோகார்ப். ஓகே, இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இந்த மேங்கோ என்ன டைப் ஆஃப் ஓவரி? ஓகே, எவ்வளோ கார்பல்ஸ் இருக்கும்? இது சுப்பீரியரா, இன்ஃபீரியரா? ஓகே, சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் த மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. ஓகேவா, ரைட்டா? இது ட்ரூ ஃப்ரூட்டா? என்ன ஃப்ரூட் இது? ட்ரூ ஃப்ரூட் தான். ஓகேவா, இதுல இருந்து இதெல்லாம் क्वेश्चन வரலாம். இது என்னன்னா ட்ரூப். ட்ரூ ஃப்ரூட் கீழே வர ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லணும். எஸ், எண்டோகார்ப் சீட் இஸ் ரைட். நோ, எண்டோகார்ப்புக்குள்ள
let us consider ஒரு மேங்கோ எடுத்தோம்னா உள்ள ஹார்ட் போர்ஷன் இருக்கும், அதுக்குள்ள தான் நமக்கு இன்னும் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சீட் இருக்கும். ஓகேவா, அது ஹார்ட் லேயர் வந்து வெறும் எண்டோகார்ப் தான், அதுக்குள்ள தான் சீட் இருக்க போகுது. ஓகேவா, மோனோகார்புலரி சுப்பீரியர். வெரி குட் கிருஷ்ண கீர்த்தனா. ஓகேவா, தென் இதே மாதிரி தான் இது எல்லாமே யாருக்கும் செட் ஆகும், இது எல்லாமே இன்னொரு ஆளுக்கும் செட் ஆகும். தட் இஸ் மேங்கோ அண்ட் கோகனட். மேங்கோ அண்ட் கோகனட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், மேங்கோல மட்டும் மீசோகார்ப் வந்து ஃப்ளஷியா எடிபிளா இருக்கும், வேற கோகனட்ல மீசோகார்ப் எப்படி இருக்கும், ஃபைபரஸ் மீசோகார்ப் வந்து இருக்கும். கோகனட்ல எப்படி இருக்கும் மீசோகார்ப், ஃபைபரஸ் மீசோகார்ப் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஸ்டின். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம சீட் கோட்னும் சொல்ல வேண்டாம், அது ஒரு லேயர், தட்ஸ் இட். ஓகேவா பாலா, செம்ம பசங்களா, இதுதான் நம்ம கொஸ்டின்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு த பைனஸ். ஓகேவா, ஸோ பாருங்க, இன் பைனஸ் male gamete fuses with the egg cell in embryo sac. Male gamete fuses with the egg cell in the embryo sac. Then second option, pollen tube release the male gamete into the male gametophyte. Okay, male gametophyte kulle release pannum solranga. And male gamete fuses with the egg cell in the archegonium. And next paakalam, pollen tube is going to release the male gamete into the seed. Seed kulla male. Yes, very good Bala, fibrous, stony da. Yes. ட்ரூப் ஃப்ரூட்னால என்ன இருக்குன்னா ஸ்டோனி எண்டோகார்ப் இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்டோனி எண்டோகார்ப் இருக்கோ அவங்க எல்லாமே கம்ஸ் அண்டர் த ட்ரூப் ஃப்ரூட் தான். எஸ் பக்கா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆப்ஷன் நம்பர் 3 தான் சரிதான். ஓகேவா, ஸோ எம்ப்ரியோ சாக் எங்க இருக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் எம்ப்ரியோ சாக் இருக்கு. இங்கெல்லாம் எம்ப்ரியோ சாக்ன்ற ஸ்டோரியே கிடையாது. மேல் கேமெட்டை யாராவது மேல் கேமெட்டோஃபைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்களா, ஸோ தப்பு. ஓகே, the next pollen tube will be released, சீடுக்குள்ளேயே மேல் கேமெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ ராங். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட் பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹூ எக்ஸ்பிளைன் த நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். நியூ செல்ஸ் வர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் இருக்கு, ஒரு லிவிங் செல் இருக்கு, அதுல இருந்து நியூ செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் ஆட் பண்ணா செல் தியரியில, ஹூ ஆடட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? In the year 1855. 1855ல அவர் ஆட் பண்ணார். யார் அது? Who added that statement? Yes, பக்கா பக்கா பக்கா. ஓகேவா, யாரு? ருடால்ஃப் விட்சோ in the year 1855. ஓகேவா, ரைட்டா. 1838 to 39ல செல் தியரி ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதுலேருந்து கொஞ்சம் வருஷம், அதாவது 1855ல நம்மளோட ருடால்ஃப் விட்சோ என்ன சொல்றாரு, நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்னி செல்லுலே செல்லுலா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம இதெல்லாம் எங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போற பாயிண்ட் தான் இதெல்லாம். ஓகேவா, சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன் யாரு? ஆர்கிபாக்டீரியாவா, சைனோபாக்டீரியாவா, யூக்ளினாவா, இல்ல டயட்டமா? வெரி குட் ஹர்ஷினி, வெரி குட் நிலா, சூப்பர், வெரி குட் வண்ணாமலநாதன். ஓகேவா, ஸோ பாருங்க, யாரு ஓஷன்ல சீஃப் ப்ரொடியூசரா இருக்க போறா? ஆர்கிபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, யூக்ளினா அண்ட் லாஸ்டா டயாட்டம். யாரா இருப்பா, யாரா இருப்பா? பக்கா பக்கா பக்கா, சூப்பர், யோசிக்கவே வேணாம், டயாட்டம் தான். ஓகேவா, டயாட்டம் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். இந்த டயாட்டம் தான் என்ன ஃபார்ம் பண்ணும், டை அட்டமிஷியஸ் எர்த் ஃபார்ம் பண்ணும். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாலிஷிங்க்கு அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸ். இதெல்லாமே நம்ம கொஸ்டின்ல கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேவா, ரைட்டா. தென் இந்த டயாட்டம்க்கு ஃப்ளஜெல்லா இருக்கா? இந்த டயாட்டம்க்கு ஃப்ளஜெல்லா இருக்கா? நோ, there is no flagella. அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, they will float passively in the water current. passively. ஓகேவா, அப்போ வாட்டர் கரண்ட் எப்படி போகுதோ அது கூடயே அப்படியே போவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இல்லை, இந்த டயாட்டம்ஸ் டெஸ்மிட்ஸ்க்கு they don't have any flagella. no flagella. ஓகேவா, cell wall இருக்கா? yes, they are having the cell wall. cell wall is present. ஓகேவா, இங்கே செல் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதான் டிக் போடுறேன், ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ரைட்டா. நெக்ஸ்ட் போகிறோம். வெரி குட் நீலா, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ஸ்? ஓகேவா, விச் ஆர் த ஃபாலோயிங் பிளான்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகிட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, நியூ பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதான் நியூ நேச்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த நியூ பிளான்ஸ் ஆல்சோ. ஓகேவா, when the old plant டை, இந்த நியூ பிளான்ட் மட்டும் சர்வைவ் ஆக போகுது. ஓகே, அதை எங்கே பார்க்கலாம், அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகே, சொல்லுங்க பாப்போம். வாட் வாஸ் ஆன்சர்? எஸ், ஸ்மார்ட் ஸ்டடி, வெரி குட். நோ ஃப்ளஜெல்லா, ஃப்ளஜெல்லா இருக்காது. கரெக்ட். ஸோ ஐகானியா, பிஸ்டியா, ஸ்ட்ராபெரி அண்ட் பீ பிளான்ட். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன?
Yes, ஐகானியா பிஸ்டியால என்ன இருக்கும்? ஷார்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும்ல, என்ன இருக்கும்? ஷார்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப்செட். ஓகேவா? இது ரெண்டும் வராது. அப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்களா क्वेश्चनக்கு? இல்ல. ஓகேவா? ஸ்ட்ராபெரி அண்ட் கிராசஸ். ஓகேவா? அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்ட்ராபெரி அண்ட் கிராசஸ். வாட் தே வில் ப்ரொடியூஸ்? தே வில் ப்ரொடியூஸ் ரன்னர்ஸ் இல்லையா? அதை தான் அங்கே இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ரன்னர்ஸை தான் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 எஸ் வெரி குட் ஹீரோ. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆஃப்செட்னா என்னது? ஷார்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஷார்ட் இன்டர்நோட்ல இதை என்ன பியர் பண்ணும்? இட்ஸ் கோயிங் டு பியர் த ட்ரஃப்ஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரோசட் ஆஃப் லீவ்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த பிஸ்டியா ஐகானி யாரு? தீஸ் ஆர் த aquatic plants. ஓகே, யாரு இவங்கலாம்? aquatic plants. So answer for this question is option number 3. நான் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போறேன். ஓகேவா? ஸோ மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இடிஎஸ்ல இருந்து இந்த மேட்ச் வந்திருக்கு. ஸோ பாருங்க, cytochrome C oxidase complex. ஓகேவா? then FADH2 cytochrome C and ubiquinone. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? receives the reducing equivalence via complex 2. it is going to generate during the oxidation of succinate யாரு? அண்ட் யாரு வந்து ரெண்டு காப்பர் சென்டர் வச்சிருப்பான்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இது ஒரு சர்ஃபேஸ் புரோட்டீன், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன்ல இது அட்டாச் ஆயிருக்கும். இதெல்லாம் யாரு? ஹூஸ் திஸ்? ஓகே, யாரெல்லாம் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்க பசங்களா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? cytochrome C oxidase. யார cytochrome C oxidase ன்னு சொல்றோம்? நம்மளோட காம்ப்ளெக்ஸ் 4 இருக்கு இல்லையா? காம்ப்ளெக்ஸ் 4 தான் cytochrome C oxidase. இதுல என்ன இருக்க போகுது? ரெண்டு காப்பர் சென்டர், அதாவது காப்பர் A அண்ட் காப்பர் B இருக்கும். அப்போ இதுக்கு 3 போடலாம். ஓகே, FADH2 எப்ப ப்ரொடியூஸ் ஆகுது? FADH2 எப்ப ப்ரொடியூஸ் ஆகுது? சக்சினிக் ஆசிட் டு ஃபியூமாரிக் ஆசிட் கன்வர்ஷன் அப்பதான் எனக்கு FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் சக்சினேட். ஓகேவா? சக்சினேட் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது சக்சினேட்ல இருந்து ஃபியூமாரிக் ஆசிட் வரும்போது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? FAD plus வந்து FADH2 மாறும். இது டைரக்டா இருக்கு. ஓகே, cytochrome C is a mobile electron carrier. எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல இது பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல இது என்ன போடலாம்? இங்க 4. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு 1 தான் இருக்கு. ubiquinone என்ன பண்ண போகுது? காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்து எலக்ட்ரானை வாங்கும் இல்லையா? அதான் சொல்றாங்க. இட்ஸ் கோயிங் டு ரிசீவ் த இடம். அப்ப என்ன ஆன்சர் பண்ணிட்டீங்களா? செம. ஓகே, அப்ப 3 2 4 1 3 2 4 1. எஸ், ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. So who showed that virus could be crystallized? யார வைரஸை ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டலைஸ் பண்ணா? ஹாய் தருணிகா. ஹாய். How are you? Okay, who showed the crystallization of virus? என்னாச்சு தருணிகா, ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பாலியப்பன் ஹாய், குட் ஈவினிங். வந்துட்டீங்களா ஃபைனலி? எஸ். யார் வைரஸை ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ் பண்ணா? நம்மளோட WM ஸ்டான்லி. ஓகேவா? WM ஸ்டான்லி. ஓகேவா? யாரு ஃபர்ஸ்ட் வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ணது? கிறிஸ்டலைசேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, பாஸ்டர்லாம் என்சிஆர்ட்லேயே இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் கோயிங் த ஆப்ஷன் நம்பர் 4. ஸ்டான்லி தான் வைரஸ் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணாரு. பைஜனிக் என்ன வேர்ட் சொன்னாரு? கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். கண்டேஜியம் வைவம், ஓகேவா, ஃப்ளூயிடம். ஓகேவா? என்ன சொன்னாரு? வைரஸ் ஒரு லிவிங் இன்ஃபெக்டிஷியஸ் ஃப்ளூயிட் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் இதுதான். ஓகேவா? இதுக்கு அர்த்தம் அதுதான். ஓகே, ஃபைன் சார், பட் why did you leave? Okay, don't worry. Okay, I'm here in Coimbatore. Don't worry, Tarnika. Okay, so the answer for this question is option number 4. Virus name பண்ணது ஸ்டான்லி தானே? No. Virus name பண்ணது ஸ்டான்லிலாம் கிடையாது. Okay, the term virus was given by Beijering. Okay, the term virus was given by Beijering. Then which of the following features are correct with respect to Indigofera? Okay, which of the following is correct with respect to Indigofera?
ஸோ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். இண்டிகோஃபெரா முதல் எந்த ஃபேமிலியில் வரணும்னு நமக்கு தெரியணும். ஓகே, இண்டிகோஃபெரா என்ன ஃபேமிலியில் வரும்? கம்ஸ் அண்டர் ஃபேமிலி ஃபேபேசியே. சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஃபேபேசி கீழே என்னென்னலாம் வரும்? வாட் வாஸ் தி ஆன்சர்? என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இங்க ஓவரே சுப்பீரியரா இருக்கும். டயடல்பஸ் ஸ்டேமன்ஸ், அதாவது 9 இந்த பிராக்கெட், ஒன்று மட்டும் தனியா இருக்கும். ஓகே, கரெக்ட். ஃபிளார்ஸ் வந்து ஜைகோமார்பிக் ஃபிளார்ஸ், கைனீஷியம் மோனோகார்புலரி, சைமோஸ் இல்ல ரெசிமோஸ். ஓகேவா? அப்போ ஏ பி அப்புறம் டி மட்டும் தான் கரெக்ட். ஓகே, ஏ பி டி மட்டும் தான் கரெக்ட். ஸோ அப்போ ஐ எம் கோயிங் வித் ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், கிருஷ்ணகீர்த்தனா சொன்ன மாதிரி ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ தருணிக்கா இருக்கீங்களா? ஆர் யூ தேர்? சார், ஆப்ஷனில் கரெக்டாக எலிமினேட் பண்ணுறது, பட் ஆன்சர் தப்பாக போகுது, என்ன பண்ணுறது சார்? ஹவு டு அவாய்ட்? ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை. ஏதோ ஒரு பதட்டத்தில் தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பாலா, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ என்னன்னா என்ன சொல்கிறது, நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு பார்த்துட்டு ஸோ ஆப்ஷன் நம்பர் 2க்கு பதிலாக 3 பட்டுன்னு போட்டு போவோம். ஓகேவா? அது ஒரு பதட்டத்தில் வரது தான். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லைன்னா கொஸ்டின் நம்பரில் கொஸ்டின் நம்பரை வச்சுக்கோங்க, கீழே ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்டாக பொறுமையாக டிக் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எரர் பண்ணுறது அதுதான். ஓகேவா பாலா? ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ ஜோசப் ஃப்ரிஸ்லி மேட்ச் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருந்து. ஆன்சர் பண்ணுங்க. சைலண்ட் மாஃபியா, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய். ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் பண்ணியாச்சா ரியோ? மேட்ச் பண்ணியாச்சா? ஜோசப் ஃப்ரிஸ்லி என்ன சொன்னாரு? Air is essential for plant growth னு சொன்னார். ஓகே, அப்போ 4. ஜான் இங்கன்ஹவுஸ். ஓகே, அதாவது என்சிஆர்டியில் அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜில் கீழே லாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அதாவது நம்மளோட ஜான் இங்கன்ஹவுஸ் பற்றி பேசினதில் கீழே இருக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே. ஓகே, அப்போது இது 1. ஓகே, தென் கார்னிலியஸ் வேன் நைட், இவர் வந்து மைக்ரோபாலஜிஸ்ட் இல்லையா? அப்போ என்ன சொன்னார்? ஹைட்ரஜன் தான் வந்து சூட்டபிள் ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இதுக்கு 2. டிடபிள்யூ எங்கெல்மேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் கண்ணை மட்டும் சொல்லலாம். ஸோ அப்போது இதுக்கு என்னது 3. அப்போ 4 1 2 3. இப்போ எல்லாருக்குமே ஆப்ஷன் நம்பர் 4 தானே? 4 1 2 3. பர்ஃபெக்ட். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபியூனேரியா எது கீழே வரும் அது தெரியணும். ஓகேவா? ஃபியூனேரியா எது கீழே வரும்? இந்த ஃபியூனேரியில் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் எப்படி நடக்க போகுது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன், fragmentation of protonema, third one is zoospore, and fourth one is flagellated zoospore. Yes, correct Xylem Mafia. 4 1 2 2 3. Correct. எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மன்னாமலர் நாதன், ஸ்மார்ட் ஸ்டடி. ஆன்சர் என்ன? யா பர்ஃபெக்ட். ஓகேவா? fragmentation of protonema. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபியூனேரியா எது கீழே வரும்? மாசஸ். ஓகேவா? எது கீழே வரும்? மாசஸ். ஓகேவா? அப்போ மாசஸ்ல ஸ்போர்ஸ் தரையில் விழுந்தது. லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஸ்போர். ஓகேவா? ஸ்போர் தரையில் விழுந்ததும் இது என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆஃப்டர் ஃபார்ம் இட் வில் பி ஃபார்மிங் த ஒரு ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர். இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் நோன் அஸ் புரோட்டோனிமா. அது என்னது? புரோட்டோனிமா. ஓகேவா? இந்த புரோட்டோனிமா, அதாவது பிரைமரி புரோட்டோனிமா அண்ட் ஃபர்தரா செகண்டரி புரோட்டோனிமா, இதுல இருந்து என்ன வரும்? எனக்கு லீஃபி ஸ்டேஜ் எல்லாம் வரும். ஓகேவா? அந்த லீஃபி ஸ்டேஜ்ல என்ன இருக்க போகுது? செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த புரோட்டோனிமா என்ன நடக்கும்னா எனக்கு ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் நடந்து எனக்கு நியூ இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமா ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. சார் எவ்வளோ கொஸ்டின் சார் இன்னைக்கு? எஸ், நம்ம 100 கொஸ்டின்ஸோட வந்திருக்கோம். 100+ கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? So mark the incorrect statement. Incorrect option with respect to mitochondria. Mitochondria வச்சு பார்க்கும்போது எது தப்பு?
மைட்டோகாண்ட்ரியா வச்சு பார்க்கும்போது எது தப்பு பட்டுன்னு ஆன்சர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆகுறதுனால இல்ல 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இங்க பிரசன்ட் ஆயிருக்குமா இல்ல பியூர் RNA மாலிகுல் இருக்குமா and it has a single linear DNA. சம ஓகேவா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்டோட DNA வச்சு கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும், கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா, 2024ல கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர். ஓகே, எப்படி சர்க்குலர் DNA இங்க இருக்கும். ஃபைன். ஓகேவா, இது டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆகுங்கள். ஓகேவா, அப்ப DNA இருந்தா இங்க DNA இருக்கு, அப்ப DNA இருந்தா RNA ப்ரொடியூஸ் ஆகும் இல்ல. ஸோ இப்போ இது கரெக்ட். இங்க 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், ப்ரோகாரியா, குளோரோபிளாஸ்ட் அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியால 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ பிரஜன் now only you came to live. ஓகே, no issues. ஓகே, நம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாஸ் 11th பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, you also join with us. ஓகேவா, பட்டன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ 11th பாட்னியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஓகேவா. ஸோ அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைட்ஸை கூட யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ 4th ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் என்ன? 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். So, either incorrect with respect to bacteria. Either incorrect with respect to bacteria, which is incorrect with respect to bacteria. So, bacteria cell wall structure is very complex. Okay, paranga cell structure is very complex, but behavior is simple. And second option, they will be showing the most extensive metabolic diversity. Third option, is it 12th sir? illa silent mafia. நம்ம 11th பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 12th தனியாக நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஸோ தே மே பி ஃபோட்டோசிந்தரிக் ஆட்டோட்ராஃபாக இருக்கலாம், இல்லை கீமோசிந்தரிக் ஆட்டோட்ராஃபாக இருக்கலாம். அண்ட் ரைபோசோம்ஸ் ஆர் 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? வாட் வாஸ் ஆன்சர்? எஸ், பர்ஃபெக்ட். ஓகேவா. தே வில் பி வெரி காம்ப்ளெக்ஸ் இல்லை, தே வில் பி சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வெரி சிம்பிளாக இருக்கும். எப்படி இருக்கும்? சிம்பிளாக இருக்கும். அண்ட் தே வில் பி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். என்னது காம்ப்ளெக்ஸ்? முக்கியமான லைன் இது. complex in behavior. Okay, so option number 1. Okay va. So remaining ellame correct தான் students. Very good Nisha, very good. So option number 1. Next question போறோம். So RQ value வச்சு ascending orderல arrange பண்ண சொல்றாங்க. ஓகேவா, RQ value வச்சு ascending orderல arrange பண்ண சொல்றாங்க. So அதுக்கு first உங்களுக்கு RQ value தெரியணும். அதுக்கு first உங்களுக்கு என்ன தெரியணும்? You need to know the RQ value. சொல்லுங்க பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பால்மெட்டினுக்கு RQ வேல்யூ என்ன? ஒவ்வொன்றுக்கும் RQ வேல்யூ தெரிஞ்சால் மட்டும் தான் யூ கேன் அரேஞ்ச் தேம் இன் த ஃபார்ம் ஆஃப் அசெண்டிங் ஆர்டர். லோயர் டு ஹையரில் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பால்மெட்டின் எவ்வளோன்னு பார்த்துலாம். ஃபார் ட்ரை பால்மெட் இட் இஸ் 0.7 பிகாஸ் இது ஃபேட் இல்லை. ஸோ தென் ப்ரோட்டீன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? 0.9. ஓகேவா. தென் மேலிக் ஆசிட் இஸ் ஆர்கானிக் ஆசிடா. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஹேவிங் மோர் தென் 1, அதாவது 1.33 இங்கே இருக்கும். அண்ட் வி நோ தட் குளுக்கோஸ்க்கு 1 தான் இருக்கும். குளுக்கோஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? 1. ஸோ இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ, தென் நெக்ஸ்ட் இதை விட அதிகமாக யார் இருக்கா? பி இருக்கு. ஓகே, தென் அதை விட அதிகமாக பியை விட அதிகமாக யார் இருக்கா? டி இருக்கு. ஓகே, டி, தென் ஃபர்தரா சி. ஓகே, அப்போ ஏபிடிசி. எஸ், வெரி குட். ஏபிடிசி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். RQ கொஞ்சம் முக்கியமானது. நம்ம சிம்பிள் நினச்சிட்டு இருப்போம். RQல கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா. we can expect a question from the respiratory question. ஜெனரலாக ஃபார்முலா கூட நமக்கு சிம்பிளாக கேட்கலாம். a parthenocarpic fruit such as banana is formed by. banana ஒரு parthenocarpic fruit. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகேவா. ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க? டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. Third option பாருங்க, it is developed from the unfertilized ovary. And fourth option is thalamus only. இதுக்கு என்ன ஆன்சர்? What was the answer for this question? Yeah, பக்கா. Very good. இது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓடபோது அதை செய்ய சூப்பர். ஓகேவா. ஸோ இது என்னது? unfertilized ovary. parthenocarpic fruitனா என்னது? So it is a fruits developing without fertilization. Okay, these are the fruit developed without fertilization. எப்படி?
without fertilization. Okay, fertilization எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ gametic fusion நடந்திருக்குமா? இங்கே gametic fusion இருக்கும் சொல்கிறாங்க. நோ, gametic fusion இல்லைன்னா அப்புறம் எங்கே டபுள் ஃபர்டிலைசேஷன்? நோ, இங்கே தலமஸ் ஃபார்ம் ஆகாது, தலமஸ் ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ராங். ஸோ அப்போது ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஓகேயா, ரிப்பீட் வேறு வழியே இல்லை. பிங்க் ஜாகுவா வேல்யூவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். ஓகேவா, ட்ரைபால்மெட்டின் ஆர் ஃபேட் வந்து 0.7, ப்ரோட்டீன் 0.9, குளுக்கோஸ் ஆர் கார்போஹைட்ரேட் 1, அப்புறம் ஆர்கானிக் ஆசிட்னு சொன்னால் கிரேட்டர் தென் 1, அதில் மேலிக் ஆசிட்னு கேட்டால் 1.33, ஆக்சாலிக் ஆசிட்னு கேட்டால் 4. இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும், இது தவிர வேறு எந்த வேல்யூம் ஞாபகம். எஸ், வெரி குட் நிஷா, சூப்பர். Next question for mitosis does not require for. Okay, mitosis does not require for. So healing the wounds, growth of multicellular organisms. Third option, maintenance of cell size, and the fourth option is introduction of variation. Okay va? Enna answer பண்ணுங்க பாப்போம். Enna answer? What was the answer for this question? So mitosis எதுக்கு தேவையில்லை? செம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வேரியேஷன். ஓகேவா, நமக்கு ஏதாவது இங்கே ஏதாவது ஊண்டு வந்துச்சுன்னா அது ஹீல் ஆகிற இடத்துல அந்த இடத்துல என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் தான் நடக்கும். அதே மாதிரி நம்ம குட்டி குழந்தைங்க இவ்வளோ பெருசாக வளர்றோம்ல, அப்போ என்ன நடக்கும்? நமக்குள்ள மைட்டாசிஸ் தான் நடக்கும். அதான் growth of multicellular organisms will occur through mitosis தான். ஓகே, தென் ஒரு செல் சைஸை மெயின்டைன் பண்ணுறது யார் தான்? மைட்டாசிஸ் தான். ஓகே, தென் வேரியேஷனை காஸ் பண்ண நமக்கே தெரியும் இல்லையா? வெரி குட் பிரஜன், வெரி குட். ஓகே, அப்போ வேரியேஷனை காஸ் பண்ணுறது யாரு? நம்மளோட மியாசிஸ். ஓகே, ரைட். அப்போ இங்கே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரிசர்வ் மெட்டீரியல். ஓகேவா, ரிசர்வ் மெட்டீரியல் இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா சைட்டோபிளாசமில் ஸ்டோர் ஆகுதுன்னா அது எப்படி ஸ்டோர் ஆகுது? எங்கே ஸ்டோர் ஆகுது? சைட்டோபிளாசமில் ஸ்டோர் ஆகுது. Very good, Maunita Sri, very good, super. Basal body, nucleoid, inclusion body, and glycocalyx. Okay va? Basal body, nucleoid, inclusion, and glycocalyx. எங்க வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் ஆகுது? இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ல சைட்டோபிளாசம் ஸ்டோர் ஆகுது. என்ன ஃபார்ம்? வெரி குட் ரியோ. செம்ம. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன் பாடிஸ். ஓகேவா, என்ன ஃபார்ம்ல? inclusion bodies. இந்த inclusion bodies நமக்கு என்ன இருக்கு? glycogen granule, என்னது? glycogen. ஓகே, phosphate and நமக்கு என்ன இருக்கு? sinophyxin granule. ஓகேவா, ரைட், கிரானுவல்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா, நமக்கு இன்னொரு ஆள் இருக்கான், கேஸ் வேக்யூம். ஓகேவா, கேஸ் வேக்யூல் எங்கே பார்க்கலாம்? இன் கேஸ் ஆஃப் பர்பிள் கிரீன். ஓகேவா, தென் அந்த மாதிரியான ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் நம்ம பார்க்கலாம். ப்ளூ கிரீன், பர்பிள் கிரீன், இந்த மாதிரி பாக்டீரியாஸ் மட்டும் இந்த கேஸ் வேக்யூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். In gymnosperm, male gametophyte is highly reduced and restricted to few number of cells னு சொல்லுவாங்க. In gymnosperm, யாரு? male gametophyte is highly reduced and restricted to few number of cells. அது யாரு? endosperma, embryosaca, nucella, இல்ல pollen grain. What was the answer? இது ஆன்சர். யாரு? சூப்பர். ஓகேவா, யாரு? ஆப்ஷன் நம்பர் 4. pollen grain குள்ள தான் மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. தட்ஸ் வை pollen grain இஸ் known as மேல் gametophyte. அப்போ gametophyteனா ploid என்னவா இருக்கும்? haploid. ஓகேவா, and endosperm in case of gymnosperm. இதோட ploid என்னவா இருக்கும்? endosperm. Okay, in case of gymnosperm இதோட ploid என்னன்னா, here it is haploid. என்னது? haploid, because it is a pre-reproductive structure. Okay, அதாவது pre-fertilization structure நம்ம சொல்லலாம். யாரு? endosperm. Okay, before fertilization இங்க endosperm வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் endosperm pre-fertilization structure in case of gymnosperm. angiospermல endospermோட ploidy வந்து triploid, whereas gymnospermல endospermோட ploidy haploid. மறந்துடாதீங்க. ஓகேவா,
Okay, yes, very good, very good, very good. Next question போறேன். ஸோ நமக்கு நம்மளோட மியாசிஸில் சில ஈவெண்ட்ஸை கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். செலக்ட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டியூரிங் த மியாசிஸ் 1. மியாசிஸ் 1 அப்போ எதுக்கு எந்த இது கரெக்டான சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? டிசொல்யூஷன் ஆஃப் ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ரீகாம்பினேஷன் நாடியூல், condensation and coiling of chromatin fibers, alignment of bivalence on the equatorial plane, and last termination of chiasmata. So எது கரெக்ட் சொல்லுங்க பாப்போம். which is correct? அரேஞ்ச் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்டா வரும்? எது கரெக்டா வரும்? அரேஞ்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் 1 பார்த்துலாமா? மோனிதா ஸ்ரீ 4ன்னு சொல்றாங்க. அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைஸ்குள்ளே வரும்போது there will be a condensation. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன் நடக்குது. அப்போ சி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் நடந்துட்டு எங்கே போகுது நமக்கு? கண்டென்சேஷன் லெப்டோட்டினில் கண்டென்சேஷன் லெப்டோட்டின் முடிச்சுட்டு ஜைகோட்டினுக்கு அப்புறம் பாக்கெட்டிங்கில் ரீகாம்பினேஷன் நாடியூல் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ பாக்கெட்டிங்கில் ரீகாம்பினேஷன் நாடியூல் ஃபார்ம் ஆனால் அப்போ சிக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம்? சிக்கு அப்புறம் பி. ஓகே, அப்புறம் பிக்கு அப்புறம் என்னது? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசல்யூட் ஆகும். எப்போ? டிப்ளோட்டின் ஸ்டேஜில். ஓகே, அப்போ தென் ஏ ரைட்டு. தென் நெக்ஸ்ட் என்ன? டெர்மினைசேஷன் ஆஃப் கயாஸ்மெட்டா. இது எப்போ நடக்கும்? டயகைனசிஸ். அப்போ இ முடிஞ்சிட்டு அலைன்மெண்ட் அட் த ஈக்குவேட்டர் பிளேன். ஓகே, பைவலன்ஸ் அலைன்மெண்ட் ஆகுது எப்போ? மைட்டாசிஸ் சாரி நம்மளோட மெட்டாஃபேஸ் 1 இல்லையா? ஸோ மெட்டாஃபேஸ் 1 அப்போ ப்ரொஃபேஸ்க்கு தான் மெட்டாஃபேஸ். அப்போ இங்கே டி. ஓகேவா? ஸோ இப்போ எது கரெக்டாக இருக்கும்? சிபி. ஓகேவா? சரியா? சிபிஏஇடி. சிபிஇ ஆப்ஷன் நம்பர் 4. இது ஆன்சர். இது கண்டென்சேஷன் ஆஃப் காயிலிங் ஆஃப் chromatin fiber. CBAED. The answer is option number 3. ஓகேவா? option number 3. okay, sama very good Sivasankar, Nisha, super. okay, true or false statement கேட்டிருக்காங்க. this question is from the photosynthesis. ஓகேவா? இது photosynthesis வந்த question. so மெயினா ருபிஸ்கோ வச்சு தான் சுத்தி கேட்குறாங்க. ஸோ ருபிஸ்கோ என்ன சொல்றாங்க பாருங்க, நமக்கு CO2 O2 கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கும்போது இட் வில் பி ஷோயிங் மோர் அஃபினிட்டி டு O2ன்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் பி பாருங்க, பில என்ன சொல்றாங்க? இட் இஸ் கோயிங் டு அதாவது இன்க்ரீஸ் இந்த இன்டர்செல்லுலர் CO2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட ருபிஸ்கோவோட ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி வந்து மினிமைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 3ல பைண்டிங் ஆஃப் O2 as well as CO2 in case of ருபிஸ்கோல இது காம்படிட்டிவ் பைண்டிங்னு சொல்றாங்க. எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் சொல்லுங்க பாப்போம். வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? ஏ. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது இட் வில் ஷோ மோர் அஃபினிட்டி டு யாருக்கு காட்டும்? CO2க்கு தான் காட்டும். ஃபார் CO2 தென் O2 தென் O2. அப்போ இது ஃபால்ஸ். ஓகேவா? இது என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வித்தின் த செல் CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ ருபிஸ்கோ சுற்றி நிறைய CO2 இருந்தால் இது என்ன காட்டும்? இட் வில் ஷோஸ் அ கார்பாக்சிலேஸ். அப்போ ஆக்சிஜனேஸோட ஆக்டிவிட்டி என்ன ஆகுது? ஆக்சிஜன் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ட்ரூ. அண்ட் பைண்டிங் அஃபினிட்டி காம்படிட்டிவ் பைண்டிங் தான், இதுவும் ட்ரூ தான். ஓகேவா? அப்போ ஃபால்ஸ் ட்ரூ. சூப்பர் ரியோ. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், so membranous extension that contains a photosynthetic pigment in case of some prokaryote. ஓகேவா? இது ஒரு membranous extension. அப்போ it is having some photosynthetic pigment இதுல இருக்கும். யாரு? அந்த prokaryoteல. ஓகேவா? அப்போ யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த எக்ஸ்டென்ஷன்? who's that membranous extension? who's that? பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். யா செம கரெக்ட். ரியோ கொஞ்சம் யோசிங்க. அபிமன்யு கரெக்ட். சூப்பர்.
Okay, யாரு chromatophore, யாரு chromatophore, ஓகேவா? ஸோ குரோமான் அதில் இருக்கு இல்லையா, அப்போ என்ன இருக்கும், கலர்டு பிக்மெண்ட்ஸ் உள்ள இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருமே both of them are extension of யாரு, both of them are extension of plasma membrane, ஓகேவா? இதில் மெயினாக மீசோசோம்ஸ் வச்சு கொஷின்ஸ் இருக்கு, எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, மீசோசோம்ஸ் என்னது, இது வந்து இன்வாஜினேஷன்ஸ், ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேனோட இன்வாஜினேஷன்ஸ் யாரு, மீசோசோம்ஸ், ஓகேவா? இந்த மீசோசோம்ஸ் என்னென்ன ஃபார்மில் இருக்கும், வெசிக்கல் ஃபார்மில் இருக்கும், டியூபுலர் ஃபார்மில் இருக்கும், லேமலைட் ஃபார்மில் இருக்கும். அண்ட் மெயினாக கொஷின் கேட்குறது இதோட ஃபங்க்ஷன் தான், ஓகேவா? இது மெயினாக இதில் இன்வால்வ் ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு இன்வால்வ் இந்த ரெஸ்பிரேஷன், ஓகேவா? அதே மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தானே, அப்போ இது வந்து செல்வால் ஃபார்ம் ஆகக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிளாஸ்மா நிறைய இன்வாஜினேஷன் காஸ் பண்ணும். அப்போ இன்வாஜினேஷன் காஸ் பண்ணால் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா, ஓகே, as well as going to increase the enzymatic activity also, ஓகேவா? அப்போ மீசோசோம்ஸும் குரோமாட்டோஃபோரும் கண்டிப்பாக படிக்கணும், ஓகேவா? எஸ், கரெக்ட். யுவர் ரெஸ்பிரேஷன், ரெப்ளிகேஷன் எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்ப்ளெக்ஸ் 4 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா which is going to involve the ETS எல்லாமே அசோசியேட் ஆயிருக்கு. யார் மட்டும் வித் நாட் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காம்ப்ளெக்ஸ் 4? முதல் காம்ப்ளெக்ஸ் 4ஓட நேம் தெரியணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ த நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் 4. சொல்லுங்க பாப்போம். What was the answer? Cytochrome C oxidase, cytochrome AA3, cytochrome BC1 and 2 copper centers இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 2 copper centers இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, cytochrome C oxidase, cytochrome AA3, cytochrome BC1 and 2 copper centers. இதுக்கு ஆன்சர் என்ன? So complex 4 is also known as cytochrome C oxidase, ஓகேவா? அண்ட் இங்கே cytochrome A இருக்கும், cytochrome A3 இருக்கும், cytochrome BC1 இது யாரோட நேம், காம்ப்ளெக்ஸ் 3 ஓட நேம் இது, ஓகேவா? தென் இங்கே 2 காப்பர் சென்டர்ஸ் இருக்கும், தட் இஸ் காப்பர் A அண்ட் காப்பர் B 2 இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எது நாட் கரெக்ட், ஆப்ஷன் நம்பர் 3, ஓகேவா? என்னது, ஆப்ஷன் நம்பர் 3, ஓகேவா? காம்ப்ளெக்ஸஸோட நேமை படிக்க சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ 1 2 3 4 நேமை கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஓகேவா? இல்லைன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரத்தான் செய்யும், ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். செலக்ட் த இன்கரெக்ட் மேட்ச், ஓகேவா? நம்மளோட பயாலஜி கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கு, எது இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. which is incorrect match. Very good, smart study. Very good. Select the incorrect match. Select the incorrect match. Yeast unicellular fungi nu solranga. Penicillium is a source of antibiotic. Albugo white rust on mustard cause பண்ணு சொல்றாங்க. And claviceps ஒரு smut fungi nu சொல்றாங்க. எது incorrect? Yeast unicellular incorrect. Penicillium is a source of antibiotic incorrect. இல்ல albugo will cause a white rust on mustard, இது incorrect. இல்ல claviceps is a smut fungi, எது incorrect? which is incorrect சொல்லுங்க. yes super option number 4, ஓகேவா? என்னாச்சு பிரியதர்ஷினி, பேக்னு போட்டிருக்கீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? claviceps, ஓகே. smut fungi யாரு? Ostilago. யாரு? Ostilago. அப்படி இருக்கும்போது இதுதான் இன்கரெக்ட், ஓகே. ஆல்புகோ வந்து ஒயிட் ரஸ் காஸ் பண்ண கரெக்ட். பெனிசிலின் எடுக்கிறோம்ல, ஸோ ஓகே. ஈஸ்ட் இஸ் அ யூனிசெல்லுலர் ஃபங்கை, ஓகே. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். நோ மோர் டிலேஸ், ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆல்கே வந்து என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பிரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், போத் ப்ரௌன் ஆல்கே அண்ட் ரெட் ஆல்கே வில் ப்ரொடியூஸ் அ ஹைட்ரோகொலைட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட், chlorella is a filamentous algae. இது வந்து நமக்கு rich in protein-ஆல protein source-ஆ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆல்புகோ பிரைமரி ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. தென் போத் ப்ரௌன் ஆல்கே as well as நம்மளோட ரெட் ஆல்கே ஹைட்ரோகொலைட் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அண்ட்
தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, குளோரலா ஒரு filamentous ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆன்சர். algae வந்து photosynthesis பண்ணும்ல, yes it can act as a primary producer in case of aquatic environment. So இது true. ஓகேவா? then both brown algae as well as red algae ரெண்டு பேர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட ஹைட்ரோகொலைட். brown algae will produce a algene, red algae will produce a carrageen. அப்போ கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட். ஓகே ஃபைன். குளோரலா இது என்ன ஃபார்ம், it is a filamentous form? No, it is a unicellular. okay அது என்ன ஃபார்ம், unicellular form. so அப்போ இது வந்து false. but true true false, true true false. yes perfect perfect perfect. ஓகேவா? yes option number 1. next question. so next question போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ல ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க, Xylem Learning ஆப்னு போடுங்க, யூ வில் பி கெட்டிங் திஸ். ஓகேவா? அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 10 digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. 10 digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் த 6 digit OTP. ஓகேவா? புரிஞ்சதா? ப்ளே ஸ்டோரில் Xylem Learning ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு OTP வரும். ஓகேவா? தென் OTP வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் போனீங்கன்னா வில் பி கெட்டிங் ஃப்ரீ நீட். ஓகேவா? 2026. ஓகே RE-NEET டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு, ₹1 கூட கட்ட தேவையில்லை. ஸோ என்ரோல் நான் கொடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்டுன்னு வரும். தென் ஃபர்தராக அடுத்து மை பேச்சஸ் போங்க, மை பேச்சஸில் ஃப்ரீ செலக்ட் பண்ணுங்க. ஸோ லெட் ஸ்டடிக்குள்ளே போனீங்கன்னா ஸோ டெஸ்ட் சீரீஸில் இன்னைக்கு கூட ஒரு மாடியூல் எக்ஸாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மாடியூல் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு GAB3 இஸ் நத்திங் பட் ஃபுல் மார்க் தான். ஓகே ஸோ யாரெல்லாம் வேணுமோ இதில் போய் என்ரோல் பண்ணி இந்த டெஸ்ட் அப் டு RE-NEET எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷெடியூலெல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ பார்த்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகேவா? ஸோ நமக்குன்னு ஒரு சாய்ஸஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது வேஸ்ட் பண்ணலாமா? நோ. அதே மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் கனெக்டில் இதை தவிர நம்மளும் ஒரு மாடியூல் மார்க் போயிட்டு இருக்குது. ஓகே அது வேற, இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்கனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த formation of glycoprotein and glycolipid. யார் அது முதல், யார் அந்த ஆர்கனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த glycoprotein and glycolipid formation? யார் அது, யார் அது முதல், யார் அதுன்னு நமக்கு தெரியும். who's that, யார் அந்த ஆர்கனல், அது தெரிஞ்சா மட்டும் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணும். இது வந்து NEET 2024ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இப்படி கேட்கல. ஸோ மேட்ச்ல glycoprotein and glycolipid, சைட் ஃபார் glycoprotein and glycolipid ஒரு சைடும், அந்த ஆர்கனலில் இன்னொரு சைடும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே ஸோ நான் எடுத்துகிட்டு வர கொஷின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நமக்கு எதெல்லாம் ஒரு கொஷின் படித்தா போதும் அதுலேருந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, கோல்ஜி பாடியை பற்றி தான் பேசுகிறாங்க. யார்? கோல்ஜி பாடி. கோல்ஜி பாடி வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை கெமிலியோ கோல்கை. யார்? கெமிலியோ கோல்கை. இந்த இயர் 1898. எந்த வருஷம்? 1898. ஓகேவா? எஸ் வெரி குட் வெரி குட், சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் வீட். ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் வீட். ஓகே ஃபர்ஸ்ட் வீட் எந்த ஃபேமிலிக்குள்ள வரணும்னு தெரியணும். ஸோ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ எது 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 பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 4. மொதல் வீட் என்ன ஃபேமிலின்னு பார்க்கணும். வீட் என்ன ஃபேமிலி? வீட் வில் கம்ஸ் அண்டர் த ஃபேமிலி Poaceae. Okay, which is also known as Gramineae. என்னது? Gramineae. அப்போ இந்த ஃபேமிலி நான் சொல்லிட்டேன், ஃபேமிலியும் நான் சொல்லிட்டேன். அப்போ ஃபேமிலி சொல்லிட்டேன், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாமே, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாமே. எஸ் வெரி குட் பிரியதர்ஷினி, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா? ஸோ வெரி குட். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 3 3 3 வந்ததுன்னா கண்ணை மூடிட்டு போடுங்க. ஃபேமிலி லிலியேசி. ஃபேமிலி லிலியேசி.
And இந்த மாதிரி பாருங்க zygomorphic flower, unisexual flower and perianth well modified into laudicose. இந்த word laudicose பாத்தீங்கன்னா you can go for the family Poaceae. Okay va? Right? Then இது இந்த நீட்ல கேட்டது, இந்த நீட்ல நீட் 2026ல கேட்டது. இது என்ன family னு? Okay va? That is Solanaceae. Okay, next. இது பாருங்க 1 plus 2 plus 2. Okay, axillary estrivation diadelphus, ஒரே ஒரு ஆள diadelphus பார்க்குறோம், Fabaceae. Okay, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 2. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஈஸியா ஒரு சிலதை மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு போட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ரைட். தென் இன்னொன்று இருக்கு, பேப்பர்ஸ்னு வரும். ஃப்ளோரல் ஃபார்முலால பேப்பர்ஸ்னு வரும். ஹாரி பேப்பர்ஸ். என்னது? ஹாரி பேப்பர்ஸ். இந்த ஹாரி பேப்பர்ஸ் வந்தா, இந்த ஹாரி பேப்பர்ஸ் வந்தா யூ கேன் கோ ஃபார் த ஃபேமிலி அஸ்டரேசியஸ். ஓகேவா? என்ன ஃபேமிலி? அஸ்டரேசியஸ். பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இன்னொன்று இருக்கு, அது tell you one more thing also. அது tell you one more thing. Epicalyx ஃபார்முலால EPI 327 வரும். EPI 327 Epicalyx. This is for family Malvaceae. பட் மெயினா Solanaceae படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா? இந்த Solanaceae மட்டும் படிக்காம போயிடாதீங்க. ஓகேவா? நம்ம NCERT புக்ல Solanaceae மட்டும்தான் இருக்கு. ஸோ எதை படிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் இதை ஃப்ளோர் ஃபார்ம்லாம் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர், ஐ கீப் ஃபர்கட்டிங் தெம். அதனால தான் சொல்கிறேன் சிம்பிளாக. இங்கே பாருங்க 333ன்னு பார்த்தா Liliaceae. ஓகேவா? 3-3 வந்தால் Liliaceae. தென் இந்த மாதிரி லோடிகோஸ்னு வேர்டை பார்த்தீங்கன்னா Poaceae. ஓகே. தென் இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக 5ஆக தான் இருக்கும். ஃபுல்லாக மோஸ்ட்லி 5ஆக இருக்கும். தட் இஸ் Solanaceae. தென் நெக்ஸ்ட் பாருங்க diadelphous stamens. என்னது? diadelphous stamens. இது எங்கே இருக்குன்னா ஃபேமிலி Fabaceae. ஓகே. தென் ஃப்ளோரல் ஃபார்முலால பேப்பர்ஸ்ன்ற வேர்டு இந்த இடத்துல. ஓகே, பேப்பர்ஸ்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன் கோ ஃபார் த அஸ்ட்ரேசியே. தென் எபிகாலிக்ஸ் EPAன்னு பார்த்தா என்னது? மால்வேசியே. இதே மாதிரி உங்களுக்கு 4 வந்தா, ஓகே சாரி 4 வந்தா யூ கேன் கோ ஃபார் த Poaceae. சாரி 4 வந்தா யூ கேன் கோ ஃபார் த Brassicaceae. ஓகேவா? ஸோ இந்த க்ளூ வேர்ட்ஸ் இது போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போதும். இதுக்கு மேலே டெப்த்தாலாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். ஓகேவா? இது மட்டும் போதும். ஓகே, ஐ திங்க் ஸோ இட் இஸ் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Strobile or cone found in the pteridophyte. ஓகேவா? எல்லா pteridophyteலையும் கோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க, எல்லா pteridophyteலையும் கோன் ஃபார்ம் ஆகாது. ஒரு சிலர் தான் ஃபார்ம் பண்ண போறாங்க. அது யாருன்னு கேக்குறாங்க. ஒரு சிலர் தான் கோன் ஃபார்ம் பண்ண போறாங்க. அது யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, பிங்க் ஜாகுவார். ஓகே, ஃபைன். So Strobile or cone, Selaginella equisetum, Selaginella azola, equisetum and azola, Selaginella and sphagnum. யாரா இருக்கும்? What was the answer? யாரா இருக்கும்? Selaginella equisetum, Selaginella azola, equisetum and azola, Selaginella and sphagnum. Yeah, 1-4. Sphagnum எங்க வரும்? Sphagnum it is a moss bryophyteல கோனே கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, Selaginella equisetumல மட்டும்தான் நம்ம கோன்ஸ் பார்ப்போம். Selaginella and equisetumல மட்டும்தான் நம்ம கோன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ equisetum கொடுத்துருப்பாங்களே, டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஹார்ஸ் டெயில்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதில் நீங்கள் கோன் பார்க்கலாம். அண்ட் Selaginella ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் Selaginella நோட் பண்ணிக்கோங்க, இங்கே மைக்ரோஃபில் இருக்கும். இது ஒரு ஹெட்ரோஸ்போரஸ் ஸ்பீஷிஸ். ஓகே, அண்ட் அதனால ப்ரிகர்சிவ் சீட் ஹேபிட் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் கோன்ஸ் வேற இருக்கும். என்னது? கோன் வேற இருக்கும். அப்போ Selaginella எத்தனை இடத்துல வருது தெரியுதா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மார்ட் ஸ்டடி, நோ இஷ்யூஸ். மிஸ்டேக் மேக் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது.
எல்லாரும் mistake make பண்ணலாம். Okay, அதை correct பண்ணணும். We have to correct it. Okay, so which of the following is incorrect statement with respect to abscisic acid? எது incorrect with respect to abscisic acid? Okay, which is incorrect with respect to abscisic acid? Answer பண்ணுங்க. First statement என்ன சொல்றாங்க? Most of the situationல abscisic acid வந்து antagonistic-ஆ தான் இருக்கும். யாருக்கு? நம்மளோட gibberellic. And இது என்ன promote பண்ணுது? senescency dormancy இது promote பண்ணுதுன்னு சொல்றாங்க. And it helps in the closing of stomata அப்படின்னு சொல்றாங்க. And the fourth option is it helps in the sprouting of potato. Potato ஓட sprouting-க்கு இது helpful-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So அப்போ என்ன ஆன்சர் ஆப்ஷன் 1 2 3 4 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பட்டுன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ பாருங்க, abscisic acid மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல antagonist to யாரு? gibberellin தான். கரெக்ட். ஓகேவா? then it is going to promote, இது ஒரு inhibitor இல்லையா, அப்போ it is going to promote the senescence and dormancy. and இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து prevent பண்ணும். எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணும்? prevent பண்ணும் by closing of stomata. Okay, very good Maulika and Krishnagitna. Okay, sprouting of potato and peanut seeds இதெல்லாம் யார் காஸ் பண்ணுவா? it was done by ethylene. okay, யார் பண்றா? it was done by ethylene. okay, so அப்போ option number 4. so இதுக்கு ஆன்சர் என்ன? option number 4. so அப்போ இந்த ஹார்மோன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க பசங்களா. ஓகேவா? right, so answer for this question is option number 4. so next question, choose the incorrect statement. Choose the incorrect statement with respect to light which is going to affect the photosynthesis. so first option, there is a linear relationship between the incident light and CO2 fixation at low light intensity. okay va, low light intensity la CO2 க்கும் incident lightக்குமே என்ன ஆகும் சொல்றாங்கன்னா, நமக்கு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைட் சேச்சுரேஷன் எப்போ நடக்கும்னா 10% ஆஃப் டோட்டல் சன்லைட்ல லைட் சேச்சுரேஷன் நடந்துரும் சொல்றாங்க. லோ லைட் இன்டென்சிட்டி குளோரோஃபில்லை டேமேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. லாஸ்டா லைட் டியூரேஷன் ஒன்லி அஃபெக்ட் த ஓவரால் ப்ராசஸ், ரேட்டை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. எஸ், சூப்பர். லோ இல்லை, என்ன பண்ணணும்? சிம்பிளாக அதை மட்டும் மாற்றிட்டா போதும். ஹை. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இன்கரெக்ட். ஸோ இப்போ லோ லைட் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ CO2 ஃபிக்சேஷன், லைட் இன்டென்சிட்டி ரெண்டு பேருக்கு எப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் CO2 சேச்சுரேஷன் அடைஞ்சிடும். இதை எப்போ அடையும்? முன்னாடியே செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்களா, 10% ஆஃப் ஃபுல் சன்லைட்டே வந்து நமக்கு போதும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் டியூரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. லைட் டியூரேஷன் வந்து ஃபோட்டோசின்ஸோட ரேட் அஃபெக்ட் பண்ணாது. என்ன பண்ணாது? ரேட் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஓவரால் ப்ராசஸ் தான் இது அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணும், ரேட்டை இது அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, வெரி குட் பசங்களா. நெக்ஸ்ட் போகிறேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இன் சீட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், ஓகேவா, சீட் கோட் இஸ் மெம்பரேனஸ் அண்ட் இட் வில் பி ஃபியூஸ்ட் வித் த ஃப்ரூட் வால். ஓகே, இங்கே சீரியஸ்னா ஒன்றும் இல்லை, இன் கேஸ் ஆஃப் மோனோகாட் தான் சொல்கிறாங்க. ரைட். ஸ்டேட்மெண்ட் 2. இன் சால்வியா தேர் மே பி அ variation in length of the stamens. ஓகேவா, stamens ஓட filaments within the single flower குள்ளேயே என்ன போகுது? வேரி ஆக போகுது. then what was the answer? எது இங்க ஆன்சரா இருக்கும்? what was the answer? in case of cereals. okay, in case of cereals என்னது பாருங்க, ஸோ சீட் கோட் வந்து ஜெனரலாக மெம்பரேன்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன இருக்கும்? ஃப்ரூட் வால் கூட ஃபியூஸ் ஆகி தான் இருக்கும். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகேவா? இன் சால்வியா அஸ் வெல் அஸ் மஸ்டர்ட் யூ கேன் ஆட் இஃப் யூ வாண்ட் சால்வியா அஸ் வெல் அஸ் எங்க சால்வியா அண்ட் மஸ்டர்டில். ஓகே, இது ரெண்டில் லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் என்ன ஆகும்? வேரி ஆகும். ஏன்னா அது லென்த் ஆஃப் த ஃபிலமெண்ட் வேரி ஆகும். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், both the statements are correct, so I am going with the option number 1. என்னது? first option தான் correct. okay, super. next போலாம். okay, read the following statement with respect to respiration. ஓகேவா, எதெல்லாம் கரெக்ட் அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, எதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ during respiration the series of slow stepwise reaction நடக்கும் which is controlled by நிறைய enzymes அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பியில் டியூரிங் ரெஸ்பிரேஷன் பிரேக்கிங் ஆஃப் கார்பன் பாண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ
ஏன்னா இது யாரோட கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க, ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டோட கார்பன் பாண்ட் பிரேக் ஆகுது. ஓகே ஃபைன். சில என்ன சொல்றாங்க, லிபரேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றாங்க. டில பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். ஓகே, காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகுது ஒன்லி இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க கார்பன் ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆகும், பட் இது எதுக்குமே ப்ரிக்கர்சரா ஆக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது ஆன்சரா இருக்கும், எது ஆன்சரா இருக்கும், பட்டுன்னு போடுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுதா? ரெஸ்பிரேஷன் இருக்க ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாருக்குமே அந்த ரெஸ்பிரேஷன் இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அதில் எது இம்பார்ட்டன்றதை மட்டும் நீங்கள் கால் அவுட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? இது வந்து சீரியஸாக ஸ்லோ ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன் தான். நிறைய என்சைமால் என்ன அது கண்ட்ரோல் பண்ணப்படுது, ரைட்? அண்ட் டியூரிங் இங்கே என்ன ஆகுது, கார்பன் கார்பன் பாண்ட் பிரேக் ஆகுது, அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அண்ட் பிரேக் டவுன் ஒன்லி மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் நடக்குதா? ரெஸ்பிரேஷன் ஒன்லி மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் நடக்குதா? நோ, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம், ஒன்லி மைட்டோகாண்ட்ரியா சொல்லக்கூடாது. ஓகே, தென் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கார்பன் இன்டர்மீடியேட்ஸ் தே வில் பி யூஸ்ட் அஸ் அ ப்ரிகர்சர். ஓகேவா? வேற ஏதாவது ஒன்று சிந்தசிஸ் ஆகிருக்கு, அது யூஸ் ஆகும். ஓகேவா? இங்கே யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஸோ இது ராங். ஓகேவா? இப்போ டிஇ இன்கரெக்டு, ஏபிசி கரெக்டு. ABC correct, DE incorrect. So I'm going to option number 2. Okay, E option doubt I think. Okay, they are used. Yes, correct. அவங்க யூஸ் ஆவாங்க, not used னு கொடுத்திருக்காங்க, அதான் தப்பு. correct pre-reduction. ஓகேவா? So option number 2. புரிஞ்சுதா? option number 2. Next question. So in place of companion cells, gymnosperms will have. ஓகேவா? angiospermsல companion cells இருக்கும். ஓகேவா? அப்ப gymnospermsல companion cellsக்கு பதிலா வேற யார் இருப்பா? ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் கம்பெனியன் செல்ஸ் வேற யாரு இருப்பா? சீவ் செல்ஸா, சப்ஸ்ட்ரேரி செல்ஸா, ஆல்புமினஸ் செல்ஸா, இல்ல காம்ப்ளிமெண்டரி செல்ஸா? யார் இருப்பா? ஓகேவா? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல கம்பெனியன் செல்ஸ் இருக்கு. அப்போ கம்பெனியன் செல்ஸ்க்கு பதிலா ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல யார் இருப்பா? who will be there? who will be there? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? ஆல்புமினஸ் செல்ஸ். ஓகேவா? இங்க அதாவது இதை விட அட்வான்ஸ்டு யாருன்னா சீவ் டியூப். ஓகேவா? சீவ் டியூப் எங்க இருக்குன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல. ஓகேவா? whereas சீவ் செல்ஸ் எங்க இருக்கும்? சீவ் செல்ஸ் will be present in the gymnosperms. okay, right? then அப்ப albuminous cells will be present in the gymnola. okay, whereas companion cells will present in the angio. புரிஞ்சதா? okay, the answer is option number 3. okay. next, core of cilia and flagella. cilia and flagella அதோட core என்னன்னு கேக்குறாங்க. core என்ன? ஓகே, 7:45 ல இருந்து 7:55 வரைக்கும் ஒரு 10 minutes பிரேக் விட்டுறலாம். ஓகே, 7:45 to 55 வரைக்கும் பிரேக் விட்டுறலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃபர்தரா போகணும். ஓகே, கோர் ஆஃப் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா, அவங்க ரெண்டு பேரும் யாரோட எக்ஸ்டென்ஷன்? போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹூ? ஓகே, போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வாட்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? எங்க? இன் கேஸ் ஆஃப் யூகேரியாட்ஸ்ல. சரியா? எங்க? யூகேரியாட்ஸ்ல. ஃபைன். ஓகே, அண்ட் இவங்கள யார் ஃபார்ம் பண்ணுவா? இட் இஸ் ஃபார்ம்டு பை சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர். யார் அந்த சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர்? ஃபார்ம்டு பை பேசல் பாடி. ரைட்டா? ஆன்சர் பண்ணுங்க. எதை ஆன்சரு பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆக்சோனியம். ஓகே, ஸோ இப்போ வெளியே பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், உள்ள இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரைன் தவிர, இந்த பிளாஸ்மா மெம்பரைனை தவிர ரிமைனிங் இருக்க அந்த கோர் இருக்குல்ல, அந்த கோர் தான் இங்க என்ன கேட்குறாங்க? அந்த கோர் தான் என்ன சொல்றோம்? ஆக்சோனியம். ஓகேவா? எக்ஸப்ட் பிளாஸ்மா மெம்பரைன், ரிமைனிங் இருக்கிற கோரை தான் என்ன சொல்றோம்? ஆக்சோனியம். பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் போலாம். Which of the following statement is incorrect with respect to chrysophytes? எது incorrect? எது incorrect? Very good Maulika, smart study. Krishna Kirtana, Priyadashini, very good. Next சொல்லுங்க.
Which of the following statement is incorrect with respect to chrysophytes? Okay, va, both diatomum வருது desmids வரும்னு சொல்றாங்க, and they are microscopic and they will float passively அப்படின்னு சொல்றாங்க, and they belongs to the kingdom Protista and most of them are heterotrophs. எது incorrect? Okay, they both of them பாருங்க chrysophytes கீழ both diatoms and desmids வருதுன்னு சொல்றாங்க, and அவங்க microscopic as well as they will float in the freely, okay, they will passively float in the water அப்படின்னு சொல்றாங்க, and both of them belongs to the kingdom Protista and most of them are heterotrophs. எது ஆன்சரா இருக்கும்? Yes, super. Most of them are autotrophs. Okay, most of them are autotrophs. Okay va, autotrophs. Fine. ஏன்னா அவங்களுக்கு pigments இருக்கு. ஓகேவா, அந்த pigments இருக்கனால தான் diatom desmids எல்லாம் கலர் கலரா இருப்பாங்க. இப்போ pigment இருக்கும்போது photosynthesis பண்ணலாமே, எதனால அவங்க heterotrophs? No. ஓகேவா, very good students. Okay, next போறோம். All the following are given or included in the cytotaxonomy. யார் மட்டும் இல்ல, except யார் வரமாட்டா சொல்லுங்க பாப்போம். யார் cytotaxonomy கீழ வரமாட்டாங்க சொல்லுங்க பாப்போம். Chromosome number, chromosome behavior, DNA sequence and chromosome structure. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை முடிச்சதும் நம்ம பிரேக் போகிறோம் பசங்களா. இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு நம்ம பிரேக் போகலாம். ஓகே, yes, correct. ஓகேவா, இப்போ DNA sequence வராது. ஓகேவா, chromosome number, chromosome behavior and chromosome structure இது எல்லாமே எங்க வரும்? They all will comes under the என்னது cytotaxonomy. எங்க வருவாங்க? cytotaxonomy. Okay, let's take a break. Okay, break 7:45. Okay, 7:45 to 7:55, 10 minutes break. நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம டக்குன்னு போறோம் அடுத்து. ஓகேவா, எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, ஒரு 10 minutes மட்டும் பிரேக். ஓகே, 10 minutes மட்டும்தான். ஓகேவா, ஒரு நிமிஷம் கூட நான் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். I'll be back at 7:50.
ஹலோ பசங்களா, ஹலோ ஹலோ ஹலோ. பிரேக் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே. So crossing over takes place between, ஓகேவா? யார் ரெண்டு பேருக்கு இடையில crossing over நடக்கும்? ஓகே கிருஷ்ண கீர்த்தனா, ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். யார் ரெண்டு பேருக்கு இடையில crossing over takes place, ஓகேவா? Between the sister chromatids of a chromosome, இல்ல non-sister chromatids of a homologous chromosome, இல்ல sister chromatids of non-homologous chromosome, இல்ல non-sister chromatids of non-homologous chromosome. Hi Pinky, hi 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 Pinky Jaguar, hi. இதுக்கு என்ன ஆன்சர்? ஹாய் Xylem ஃபைனலாக வந்தாச்சா? ஓகே. நீங்கள் தான் செஷன் எப்போன்னு கேட்டீங்க, நான் டியூஸ்டேன்னு சொன்னேன். இவ்வளோ லேட்டாக வரதா? ஸோ வாட் வாஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் 2. எஸ், crossing over takes place between the non-sister chromatids of homologous chromosome. யாரு? non-sister chromatids of homologous chromosome, ஓகேவா? So option number 2. Let us consider. So பாருங்க, இது ஒரு homologous chromosome, ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் யாரு? These two are sisters, ஓகேவா? and அதே மாதிரி இன்னொரு homologous chromosome இருக்கு, ஓகே. ஸோ homologous கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே sisters தான், ஓகே. பட் கிராசிங் ஓவர் யார் ரெண்டு பேருக்கு கூட நடக்கும்? between whom, ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கு இன் பிட்வீன் தான் நமக்கு கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ அவங்க தான் என்ன சொல்கிறோம்? non-sisters, okay. அப்போ between the non-sister chromatids of ரெண்டு homologous chromosome இடையில நடக்கிறது தான் என்னது? crossing over. இது எப்போ நடக்கும்? crossing over takes place during எந்த ஸ்டேஜ்? high smart study. crossing over எப்போ நடக்கும்? pack 18, எப்போ நடக்கும்? pack 18. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நோ ப்ராப்ளம் Xylem. இப்போ தான் சாப்பிட்டு வந்தீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சன்ஃப்ளவர் ரூட், ஓகே. சன்ஃப்ளவர் ரூட்டில் வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி Xylem, ஓகே? வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? ஸோ நீங்கள் இங்கே கன்ஃபியூஸே ஆமாம்னா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ரூட், ஓகேவா? ரூட். அப்போ ரூட்டில் வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சா போதும், ஓகேவா? ஸோ சும்மா கன்ஃபியூஸாக இருக்குது, சன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஓகே. ஸோ அப்போது பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். எது கரெக்ட் ஆன்சரு, எது கரெக்ட் ஆன்சரு? ஸோ யார் இந்த வீடியோலாம் லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், conjoint and open, okay. conjoint open and end arc. செகண்ட் ஆப்ஷன் conjoint close, ஓகேவா? எக்ஸ் ஆர்க்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் ரேடியல் அண்ட் எக்ஸ் ஆர்க். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ரேடியல் அண்ட் எண்ட் ஆர்க், ஓகே. ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கா? யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கா? எஸ், கிருஷ்ண கீர்த்தனா, கரெக்டு கரெக்டு, ஓகேவா? ரூட்டில் எப்படி இருக்கும்? ரேடியல் டைப்பாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் ஆர்க் இருக்கும், ஓகேவா? ஸோ எண்ட் ஆர்க், ஓகேவா? எண்ட் ஆர்க் வில் பி present in the stem, ஓகேவா? எண்ட் ஆர்க் வந்து ஸ்டெம்மில் இருக்கும், எக்ஸ் ஆர்க் வந்து நமக்கு எங்கே இருக்கும்? ரூட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 3 தான் இதுக்கு ரைட்டான ஆன்சரு, ஓகேவா? what about the others? what about the others? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். பாலிசோம். இப்போ பாலிசோம்னா என்ன? பாலிசோம், வாட் இஸ் மீன் பை பாலிசோம்? பாலிசோம், a polysome consists of what? ஸோ பாருங்கள், நிறைய ரைபோசோம்ஸ் இருக்குமா அண்ட் ஒரே எம்ஆர்என்ஏ இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் நம்பர் 2ல் பாருங்கள், ஒரே ஒரு ரைபோசோம் இருக்கும் பட் நிறைய எம்ஆர்என்ஏ இருக்கும். அண்ட் ஆப்ஷன் நம்பர் 3 ஒரே ஒரு ரைபோசோம் ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ. அண்ட் ஆப்ஷன் நம்பர் 4 நிறைய ரைபோசோம் நிறைய எம்ஆர்என்ஏ. எது ஆன்சராக இருக்கும்? எது ஆன்சராக இருக்கும்? வாட் வாஸ் ஆன்சர்? பாலிசோம்ஸ்னால் என்ன? பாலிசோம்ஸை என்ன சொல்லலாம்? பாலி ரைபோசோம்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லை எர்காசோம்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எது கரெக்டு? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எது கரெக்டு? எஸ், ஓகே. இதுதான் நம்மளோட சிங்கிள் எம்ஆர்என்ஏ. இது யார்? சிங்கிள் எம்ஆர்என்ஏ, ஓகேவா? இந்த சிங்கிள் எம்ஆர்என்ஏல நிறைய ரைபோசோம் இப்படி அட்டாச் ஆகும், ஓகே. நிறைய ரைபோசோம் இந்த மாதிரி அட்டாச் ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் தான் என்ன சொல்கிறோம்? பாலி ரைபோசோம், பாலிசோம் ஆர் எர்காசோம். எஸ், வெரி குட் பிங்க் ஜாகுவார், வெரி குட், ஸ்மார்ட் ஸ்டடி, வெரி குட், ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 1. என்னது? ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்
persistent calyx already இத வச்சு क्वेश्चन நம்ம பார்த்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம் persistent calyx in the family persistent calyx in the family சொல்லுங்க பாப்போம் எது persistent calyx வந்து brassicaceaல இருக்குமா solanaceaல இருக்குமா liliaceaல இருக்குமா இல்ல fabaceaல இருக்குமா எங்க இருக்கும் ஆன்சர் பண்ணுங்க What was the answer? Yes, family solanaceae. Okay va? So நாளைக்கு family solanaceae பத்தி ஒரு ஷார்ட்ஸ் கூட நமக்கு அப்லோட் ஆகும். Okay va? இது எப்படி ஈஸியா படிக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் வரும் நாளைக்கு. So அதுல நீங்க இந்த persistent calyx இது எல்லாத்தையும் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். You can go through that tomorrow. Okay va? So correct. Next question. Choose the incorrect match with respect to the elements of phloem. Okay, with respect to phloem oda elements la edu incorrect. Okay, with respect to phloem oda element la edu incorrect. Okay va? adha enna solranga C tube element la என்ன இருக்கும் periphery cytoplasm இருக்கும் large central vacuole and but lack nucleus அப்படினு சொல்றாங்க. Companion cells la oda வேலை என்ன it is going to maintain the okay va okay சொல்லுங்க பாப்போம் what was the answer companion cells pressure gradient maintain பண்ணுது okay yes இது incorrect okay va CT is very fast center vacuum இதுக்கு incorrect first option phloem fibers generally absent in எப்படி option ஒன்னு சொன்னீங்க phloem fibers generally absent in okay well கிடையாது they will present in the secondary xylem primary xylem la தான் absent okay so இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா option number 4 okay va Hi Murali, hi. Okay, wow. So the answer is option number 4. Okay. So next question paranga cymose inflorescence differ from the racemose inflorescence. Okay, wow. So cymose வந்து racemose compare பண்ணும்போது எப்படி differ-ஆ இருக்கு அப்படினு கேக்குறாங்க. So first option paranga they will be possessing the limited growth-ஆ இருக்கும் because shoot tip will be transformed into a flower அப்படினு சொல்றாங்க. And second option பாருங்க acropetal succession of a floral acropetal arrangement இங்க இருக்குன்னு சொல்றாங்க. Okay, then third bearing a flower laterally on the floral axis flowers on the side la arrange ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. And fourth so bearing only a single flower on the floral branch always எப்பவுமே ஒரே ஒரு flower தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. very good super பசங்களா super okay yes இங்க என்ன ஆக போகுது லிமிட்டட் growth இருக்க போகுது ஏன்னா ஷூட் டிப் வந்து என்னவா மாறிடுச்சு ஒரு ஃப்ளாரா மாறிடுச்சு அப்ப ஃபர்தரா எனக்கு என்ன இருக்காது growth இருக்காது ஓகேவா இந்த acropetal succession and flowers வந்து லேட்டரலா இருக்குது இது எல்லாமே எங்க பார்க்க போறோம் racemose ஓகேவா bearing only one flower in the floral branch இது என்ன ஆயிடும் solitary flowers ஆயிடும் அதுவும் always மேல கொடுத்துட்டா so it is totally wrong okay so the answer for this question is option number 1 okay so answer is option number 1 next question போலாம் so properties which related to the fungi deuteromycetes okay when compared to deuteromycetes okay deuteromycetes பார்க்கும்போது ஓகேவா எதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஓகேவா okay they will reproduce asexually by conidia yes correct inga perfect stage வந்து கிடையாது sexual stage இல்ல அதனால தான் இத என்ன சொல்லுவோம் deuteromycetes is a imperfect fungi என்னது imperfect fungi அப்படினு சொல்லுவோம் right then they will have the aseptate and branched no septate aseptate இல்ல septate and branched mycelium இருக்கும் so அப்போ இது வராது okay then
large members are decomposers. Correct. Okay, அப்போ ஏயும் டியும் மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஏயும் டியும் மட்டும் கரெக்ட். வெரி குட் சாரு, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 கரெக்ட் மௌலிகா. ஃபைன். ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், during reduction step of the Calvin cycle. reduction stepல நமக்கு எது கரெக்டா நடக்கும்னு கேக்குறாங்க. during reduction stepல எது நடக்கும்? ரெண்டு molecule of ATP வந்து கன்சியூம் ஆமா ஒரு CO2 ஃபிக்ஸ் பண்றதுக்கு. செகண்ட் ஆப்ஷன், ரீஜெனரேஷன் ஆஃப் CO2 அக்செப்டர் மாலிக்யூல் வந்து இங்க நடக்குமா, இல்ல RUBP வந்து ஃபார்ம் ஆகுமா, இல்ல லாஸ்டா CO2 is fixed by Rubisco. reduction stepல எது நடக்கும்? during reduction step what will takes place? during reduction what will takes place? எது during reduction what will takes place? during reduction நமக்கு என்ன ஆகும்? ரெண்டு molecule of ATP and வேற என்ன யூஸ் ஆகும்? ரெண்டு molecule of NADPH வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ரெண்டு ATP and ரெண்டு NADPH for fixing the one CO2. கேக்குறது இந்த ஸ்டெப் reduction step மட்டும் தான் பத்தி பேசுறாங்க. ஓகே, அப்போ will be going with the option number 1. okay, next question. so intervesicular cambium and car cambium. ஓகேவா? இது எது during which process இது ஃபார்ம் ஆகுது? yes, very good sorry case, very good question Keethana. ஓகேவா? formation of intervesicular cambium and car cambium in case of dicot stem. இது எது மூலமா ஃபார்ம் ஆகுது? டிஃபரன்ஷியேஷனா, டி டிஃபரன்ஷியேஷனா, இல்ல ரீ டிஃபரன்ஷியேஷனா, இல்ல both 2 and 3? எது 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 பட்டேன்னு ஆன்சர் போடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு மெரிஸ்டமேட்டிக் இருந்திருக்கும், ரைட்? மெரிஸ்டமேட்டிக் என்னவா மாறும்? பெர்மனண்டா மாறும். ஓகே, தென் அகைன் பெர்மனண்ட் என்ன ஆயிருக்கு? இப்போ மெரிஸ்டமேட்டிக்கா இருக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபார்ம் ஆனதான் யாரு? இந்த இன்டர்ஃபெஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம், ரைட்டா? அப்போ என்ன ஆன்சரா இருக்கும்? இது டிஃபரன்ஷியேஷன். ஓகே, அப்போ இது என்னது? டி டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? என்னது? டி டிஃபரன்ஷியேஷன், ரைட்டா? எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் நம்பர் 2. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட், ஸோ மேட்ச் பண்ணுங்க. ஸோ மார்ஃபாலஜில வந்திருக்கு. எபிஃபிலஸ்னா என்ன, அப்போகார்பஸ்னா என்ன, மோனோடெல்ஃபஸ்னா என்ன, எபிபெட்டாலஸ்னா என்ன? பட்டுன்னு மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். எபிஃபில்லஸ்னா என்னது? எபிஃபில்லஸ் இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? எபிடெப்பாலஸ்னு சொல்லலாம். பிகாஸ் எபிஃபில்லஸ் என்ன போகுது? ஸ்டேமன்ஸ் will be attached to the perianth. ஓகே, டெப்பல்ஸ் கூட அட்டாச் ஆகும். 2 அப்போ கார்பஸ் ஆர் ஃப்ரீ. அப்போ 3 மோனோடெல்ஃபஸ் சிங்கிள் பண்டலாக இருக்கும், ஸ்டேமன்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி. அப்போ இதுக்கு என்னது? 4 எபிபெட்டாலஸ், ஸ்டேமன்ஸ் will fuse with the petals. ஓகே, அப்போ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 2 செக் பண்ணிக்கோங்க. 2 3 4 1 ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? 2 3 4 1 கரெக்டாக இருக்குல்ல? ஓகே 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 ஓகே, எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங். நம்மளோட செல் சைக்கிள் செல் டிவிஷன்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? எம் ஃபேஸ் G1 G2. ஓகேவா? ஸோ இந்த சைடு என்னது? டூப்ளிகேஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஃபேஸ் பிட்வீன் த மைட்டோசிஸ் அண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இனிஷியேஷன் ஆஃப் DNA ரெப்ளிகேஷன். அண்ட் தேர்டா சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் இன் த சைட்டோபிளாசம். அண்ட் லாஸ்டா ஷார்ட்டஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள். எது ஒரு மேட்ச் பண்ணுங்க. எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? DNA கண்டென்ட் டபுள் ஆகும். அப்போ DNA ரெப்ளிகேஷன் நடக்கும் எங்கே? நியூக்ளியஸில். அப்போ இன்னொரு ஆளும் டூப்ளிகேட் ஆவாங்க, அதாவது சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சைட்டோபிளாசம். ஓகே, அப்போ இது 3. அண்ட் எம் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது we can say it is the shortest phase. ஓகேவா? ரைட்டா? less than 5% தான் இதோட டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ அப்போ 4. தென் G1ல என்ன சொல்லலாம்? it is a phase between the mitosis and initiation of DNA replication. அதாவது S ஃபேஸ்க்கும் M ஃபேஸ்க்கும் in between இருக்கிறது G1 தான். ஸோ அப்போ 2. அண்ட் G2 ஃபேஸ் என்ன நடக்குது? நமக்கு duplication of mitochondria, chloroplast, ஓகேவா? தென் கோல்ஜி பாடி, இது எல்லாமே எங்கே நடக்கும்னா G2 ஃபேஸ் வந்து நடக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நோ இஷ்யூ. ஓகே, அப்போ இதுக்கு 1. ஓகே, அப்போ 3 4 2 1 3 4 2 1
So இதுக்கு option number 2 yes okay இதுக்கு option number 2 correct. Next, so pteridophyte does not belong to the pteropsida. யார் வந்து pteropsida கீழ கிடையாது. Which of the following is not belongs to the pteropsida. அதே மாதிரி pteridophytes ஓட classes ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ pteridophytes ஓட classes இருக்கு இல்லையா? என்னென்ன கிளாஸ் இருக்கு? Xylopsida, ஓகேவா? அது கீழே Xylotum, Lycopsida, Lycopsida கீழே Lycopodium and Selaginella. And next யார் இருக்கா? Spinopsida, Spinopsida கீழே யார் இருக்கா? Equisetum. And last நம்ம Pteropsida கீழே DAP, Bryopteris teres adiantum, Bryopteris teres adiantum. ஓகேவா? இந்த Equisetum எங்க வரும்? It will come as a Spinopsida. ஓகேவா? Next போலாமா? Next. Okay, a plant decapitation பண்றோம். ஓகேவா? டிப்ல இருக்க பட்டை நம்ம கட் பண்றோம். ஹர்ஷினி ஓகே வெரி குட். பட்டை கட் பண்றோம். அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? புஷி ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன ஆயிடுச்சு? புஷி ஆயிடுச்சு. இதுக்கான ரீசன் என்ன? Okay, removal of apical bud will promote the growth of later buds, and second option, removal of apical bud induces stem elongation as the auxins suppress the production of gibberellin. Apical bud release some hormone which kills the later buds, and fourth option, later buds will have the auxin which are suppressed in the presence of cytokine. Yes, correct. Sama super. Okay, nama apical bud remove பண்ணிட்டா என்ன ஆச்சு? ஆக்சினோட எஃபெக்டே ரிமூவ் பண்றோம். அப்ப ஆக்சின் எல்லாம் அங்க என்ன ஆனா நமக்கு லேட்டர் பர்ட்ஸ் நல்லாவே வளரலாம்ல. ஸோ அப்படி லேட்டர் பர்ட்ஸ்ல வளரும் போது எனக்கு என்ன இந்த புஷி அப்பியரன்ஸ் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, டோனோபிளாஸ்ட் இஸ் அ மெம்பரைன் ஆஃப். ஓகே, யாரோட மெம்பரைனை நம்ம டோனோபிளாஸ்ட்னு சொல்றோம்? மைட்டோகாண்ட்ரியாவா, வாக்யூலா, ரைபோசோமா, பெராக்சிசோமா? பட்டப்பட்டுன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். Tonoplast யாரோட மெம்பரேன்? மைட்டோகாண்ட்ரியாவா, வாக்யூலா, ரைபோசோமா, பெராக்சிசோமா? Tonoplast யாரோட மெம்பரேன்? Yes, correct. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, வாக்யூலோட அந்த மெம்பரேன். ஓகேவா? வாக்யூல் இதுதானா இந்த மெம்பரேன் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? We are going to call this membrane as a tonoplast. Next, living mechanical tissue யாரு? Who is the living mechanical tissue? யாரு வந்து living mechanical tissue? யாரு living mechanical tissue? Scleron Coimbatore, colon Coimbatore, xylem parenchyma, இல்ல phloem fibers. மொத உங்களுக்கு யாரெல்லாம் living dead ன்னு தெரிஞ்சாகும். ஓகேவா? Scleron Coimbatore is dead. Colon Coimbatore is living. ஓகேவா? Xylem parenchyma is also living. 5% சொன்னாலே டெட் தான். ஓகே, இதுவுமே ஸ்க்ளெரன் கைமாட்டஸ். ஓகே, அப்போ யாரெல்லாம் லிவிங்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இதில் யார் மெக்கானிக்கல் டிஷ்யூவாக ஆக்ட் ஆவா? ஹூ வில் பி ஆக்டிங் அஸ் அ மெக்கானிக்கல் டிஷ்யூ? ஓகே, ஸோ இங்கே யார் வில் பி ஆக்டிங்? ஓகேவா? இந்த கோலன் கைமா தான். கோலன் கைமா லிவிங். ஓகேவா? டெட் மெக்கானிக்கல் டிஷ்யூனா ஸ்க்ளெரன் கைமா, லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூனா கோலன் கைமா. ஓகேவா? பாரன்கைமா எங்கே போய் மெக்கானிக்கல் டிஷ்யூவாக ஆக்ட் ஆகிருக்கு? பாரன்கைமா எங்கே மெக்கானிக்கல் டிஷ்யூ ஆக்ட் ஆகிருக்கு? பாரன்கைமாவோட வேலை என்ன? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணதான். மெக்கானிக்கல்னா எய்தர் ஸ்க்ளெரன் கைமா இருக்கணும், கோலன் கைமா இருக்கணும். ஓகேவா? அப்போ டெட்னு சொன்னால் ஸ்க்ளெரன் கைமா, லிவிங் மெக்கானிக்கல் டிஷ்யூனா கோலன் கைமா. ஓகேவா? ஸோ எப்படி ஆப்ஷன் நம்பர் 3 வரும் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், which of the following is a parasitic on mustard? எந்த ஃபங்கை வந்து மஸ்டர்ட்ல parasitic-ஆ இருக்கும்? எது parasitic-ஆ இருக்கும்? Albugo, Rhizopus, Mucor, Aspergillus. இதுக்கு எது ஆன்சர்? parasitic on mustard. எஸ். ஓகேவா? யார் மஸ்டர்டில் பாரசிட்டிக்காக இருப்பா? நம்மளோட ஆல்புகோ. ஓகேவா? ரைசோபஸ் என்னது? பிரெட் மோல்டு. ஓகேவா? இது என்னது? டங் மோல்டு.
ரைட்டா ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் போலாம் plasmid yes very good pink jaguar Maulika Mukbil Sinon correct answer பண்ணிருக்கீங்க so in the question plasmid இது single stranded DNA வா இல்ல linear DNA வா இல்ல genomic DNA சொல்லலாமா and it is going to confer the unique phenotypic feature to the bacteria வா எது கரெக்ட் so இது cell the unit of life வச்சு இது கேட்டிருக்காங்க cell the unit of life வச்சு இந்த question கேட்டிருக்காங்க so plasmid என்ன yeah perfect okay single stranded இல்ல double stranded linear இல்ல circular இது genomic கிடையாது ஓகேவா genomic கிடையாது extra circular double stranded DNA சொல்லுவோம் plasmid என்ன சொல்லுவோம் extra circular double stranded and it's not a genomic DNA ஓகேவா இது என்ன கொடுக்கும் it is going to give the phenotypic character வந்து கொடுக்கும் ஓகேவா ரைட்டா then answer is option number 4 next find the correct match ஓகேவா so என்ன சொல்றாங்க பாருங்க fucus non motile male gamete இருக்குன்னு சொல்றாங்க chlamydomonas thalloid filamentous னு சொல்றாங்க and ectocarpus இது filamentous algae னு சொல்றாங்க and last of 4 isogamous and isogamous kind of gametic fusion இருக்குன்னு சொல்றாங்க இதுல எது கரெக்ட் which is correct யார் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம் which is correct students எது கரெக்ட் fucus non motile male gamete னு சொல்றாங்க chlamydomonas thalloid filamentous and ectocarpus filamentous algae 4 isogamous சொல்றாங்க yeah correct answers வர ஆரம்பிச்சிருச்சு yes ஆன்சர் பார்த்துடலாமா ஓகேவா so fucus is non motile male gameta fucus எப்படி non motile male gameta இருக்கும் ஓகேவா so it is wrong ஓகேவா fucus எங்க வருது brown algae இல்ல அப்ப எப்படி இருக்கும் ரெண்டு flagella இருக்கும் and ரெண்டுமே unequal இருக்கும் and they will be attaching to the lateral அத non motile சொல்ல முடியுமா no okay chlamydomonas thalloid filamentous இது unicellular என்னது இது unicellular ரைட்டா filamentous algae ectocarpus ஓகேவா 4 red algae ல isogamous இருக்கும் red algae ல என்ன இருக்கும் oogamous ரைட்டா சோ அப்படி இருக்கும்போது எது கரெக்ட் ஆப்ஷன் நம்பர் 3 ஓகேவா சூப்பர் பசங்க perfect next Botany cells in C4 plants okay Botany cells ஓட characteristicsல எது கரெக்ட்ன்ற மாதிரி கேக்குறாங்க I think so ஓகேவா they'll be having the large number of chloroplasts and they have thin wall which facilitates the gaseous exchange பண்ணுமா and இங்க intercellular spaces இருக்குமா and last இவங்க வந்து யாரை சுத்தி இருப்பாங்க epidermal cells சுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க so what was the answer எது கரெக்ட் Botany cells in case of C4 plantsல எது கரெக்ட் சொல்லுங்க பாப்போம் எது கரெக்ட் yes perfect yes option number 1 correct option number 1 தான் correct ஓகேவா they'll be having a large number of chloroplasts ஓகேவா thin wall இல்ல thick wall ஓகேவா ரைட்டா then no intercellular spaces இங்க இல்ல ஓகே இது தப்பு இது wrong and they will be present around யாரு present around the vascular bundle ஓகே யார சுத்தி vascular bundle சுத்தி இருக்கும் சோ அப்ப இதுவும் wrong so அப்ப ஆப்ஷன் இது right answer so option number 1 is the right answer next question daughter cells produce after meiosis 1 க்கு அப்புறம் produce ஆற daughter cells எப்படி இருப்பாங்க daughter cells they are producing after meiosis 1 எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் they are genetically similar to each other they are genetically similar to the parental cell and they are genetically dissimilar to each other and they will be having the same level of ploidy when compared to the parental cell எப்படி எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும் பட்டன ஆன்சரை போடுங்க பாப்போம் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் எது what was the answer not genetically similar to each other genetically similar to parent கிடையாது they are genetically dissimilar ஏனா நம்மளோட meiosis 1 ல என்ன நடக்குது
கிராசிங் ஓவர் நடக்குது இல்லையா, கிராசிங் ஓவர் நடந்து ரீகாம்பினேஷன் நடக்கும்போது they will be genetically dissimilar தான் இருப்பாங்க. அண்ட் சேம் ப்ளாய்டி எப்படி பேரண்டல் செல் கூட இருக்கும். ஸோ பேரண்டல் செல்லோட ப்ளாய்டி என்ன இருக்கும் 2n. ஓகே, மியாசிஸ் 1க்கு அப்புறம் நமக்கு ரிடக்ஷன் டிவிஷன் இல்லை, அப்போ 2 டாட்டர் செல்ஸ் கிடைப்பாங்க. 2 பேர் எப்படி இருப்பாங்க, both of them are haploid. எப்படி ப்ளாய்டி சேமாக இருக்குமா, no. ஓகேவா. ஸோ the answer for this question is option number 3. IA is essential for all except, ஓகேவா, IA வந்து எல்லாத்துக்கும் முக்கியம், எதுக்கு மட்டும் IA தேவை கிடையாது. ஓகேவா. Apical hook formation, apical dominance, parthenocarpy in tomato and xylem differentiation. முதல் IAA எங்க இருக்குன்னு தெரியணும், எந்த ஹார்மோனோட வரும் IAA, எந்த ஹார்மோன்ல வரும் IAA, it is auxin. இது என்னது auxin. இப்போ ஆக்சினோட ரோல் இது கிடையாது, which is not an auxin role. Apical hook formation ஓகேவா, then apical dominance parthenocarpy in tomato இல்ல xylem differentiation. Shreyas, yes, very good Shreyas, very good. Apical hook formation. Okay, apical hook formation case of dicot sealings னு NCERT ல கொடுத்திருப்பாங்க. இது பண்றது யாருன்னா எத்திலீன். இதை பண்றது யாரு, எத்திலீன். ஸோ அப்படி இருக்கும்போது இது 3 தான் ஆக்சனோட ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்சன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1. எஸ், கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்க, எதெல்லாம் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி சோல்னைசே. ஓகேவா, எதெல்லாம் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி சோல்னைசே கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ், swollen placenta with only one ovule இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரூட்டை வந்து பாட் இல்லைனா கேப்சூல்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்து ஆல்புமினஸ் சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ் ஆர் எக்ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் என்ன சொல்கிறாங்க, லீவ்ஸ் ஆர் எக்ஸ்டிப்புலேட். அப்போ எது கரெக்டாக இருக்கும், எதெல்லாம் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி சோல்னைசே சொல்லுங்க பார்ப்போம், எதெல்லாம் கரெக்ட். பாருங்க, ஃபேமிலி சோல்னைசேல நமக்கு பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் இருக்கும். ஓகேவா, இங்க swollen placenta தான் இருக்கும். ஓகேவா, டொமேட்டோவை கட் பண்ணி பார்த்தா நடுவில் ஒயிட் கலர்ல ஒன்று பார்க்குறோம்ல, அதுதான் swollen placenta. ஓகே, டொமேட்டோக்குள்ள ஒரே ஒரு சீடு தான் பார்க்குறீங்களா, இல்லை நிறைய சீடு இருக்கு. அப்போ என்ன வந்திருக்கு, முன்னாடி மெனி ஓவியூல்ஸ் இருந்திருக்கணும். மெனி ஓவியூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் இங்கே ஃப்ரூட்டை என்ன சொல்லுவோம், பாடு கிடையாது, பெரி ஆர் கேப்சூல். என்னது, பெரி ஆர் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இங்கே ஆல்புமினஸ் சீட்ஸ் தான், அதாவது எண்டோஸ்பெர்மஸ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எண்டோஸ்பெர்மஸ் தான். ஸோ அப்போ ஆல்புமினஸ்க்கு சொல்லலாம். இங்கே லீவ்ஸ் ஆர் எக்ஸ்டிப்புலேட் தான். ஓகேவா, ஸோ இது கரெக்டு. ஸோ இப்போ இங்கே பியும் சியும் மட்டும்தான் இன்கரெக்ட். ஓகே, இப்போ இதே ஆன்சரு ஆப்ஷன் நம்பர் 2 ADES, correct. Option number 2 is the right answer. புரியுதா? Okay, next question. So bacteriophages usually have யார genetic material வச்சிருப்பாங்க. பாக்டீரியோஃபேஜுக்கு யார் ஜெனடிக் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா, இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ? சொல்லுங்க பார்ப்போம். ரோஸ் ஆன்சர். பாக்டீரியோஃபேஜுக்கு ஓகேவா ஜெனடிக் மெட்டீரியல் யார் இருக்கலாம்? who will be the genetic material? yes, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டீங்களா? எஸ், கரெக்ட். என்னது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. யார்? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ will be acting as a genetic material for bacteriophage. இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ யாருக்குன்னா பிளான்ட் வைரஸ். யார்? பிளான்ட் வைரஸ். ஓகே, யாருக்கு? பிளான்ட் வைரஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன இருக்குது நமக்கு, டிஎம்வி வைரஸ். ஓகேவா, டிஎம்வி வைரஸ். இதுக்கு தான் என்ன இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ will be acting as a genetic material. ஓகே, சைலட் மாஃபியா. எஸ், ஆப்ஷன் நம்பர் 2 பசங்களா, ஆப்ஷன் நம்பர் 2 is the right. ஓகேவா,
டபுள் ஸ்டாண்டர்ட் RNA கிடையாது, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. ஓகேவா? So answer for this question is option number 2. Next போலாமா? So பாருங்க, இது நமக்கு cell the unit of lifeல இருந்து வந்திருக்கு. சிம்பிளான கொஸ்டின். ரைபோசைம், கிறிஸ்டே, குரோமேட்டோஃபோர், லைசோசோம். ஓகே, உங்களுக்கு ரைபோசைம் தெரியலனாலும் பரவாயில்ல, ரிமைனிங் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. ரிமைனிங் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரைபோசைம், கிறிஸ்டே, குரோமேட்டோஃபோர், லைசோசோம். இந்த சைடு இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆகுங்க, photosynthesis and nucleic acid. எது சொல்லுங்க பாப்போம். எது கரெக்ட் மேட்ச் எது? ஓகே, உங்களுக்காக ரைபோசைம் நானும் விட்டுறேன். ஓகே, இன்ஃபோல்டிங் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா யார் சொல்லுவோம்? கிறிஸ்ட். ஸோ அப்போ இதுக்கு 1. ஓகே ரைட். குரோமேட்டோஃபோர் குரோமா, அப்போ பிக்மெண்ட் இருக்கு, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகும். அப்போ இது 3 ரைட்டா? 1 3. லைசோசோம் சிங்கிள் மெம்பரேன் பாண்ட் ஆகும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் 2. ஓகே, ரைபோசைம்னா என்னன்னா நம்மளோட RNA வந்து நமக்கு என்ன பண்ண போகுது? என்சைமேட்டிக் ரோல் ப்ளே பண்ண, அதான் ரைபோசைம். அப்போ அதில் என்ன இருக்கும்? நியூக்ளிக் ஆசிட் RNA இருக்கு இல்லையா? அப்போ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, அப்போ இது 4. ஓகேவா? இப்படி வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஓகே, அப்படி மேட்ச் பண்ணுவோம். 4 1 3 2 4 1 4 1 3 2 4 1 3 2. So answer is option number 3. Here, option number 3. Okay, very good, Shreyas. Which of the following is not a feature of brown algae? Not a feature of brown algae. எது brown algae ஓட feature கிடையாது. Food வந்து stored in the form of mannitala. இல்ல zoospores will have 2 equal flagella and they were apically placed. இல்ல vegetative cellsக்கு இங்க cellulosic cell wall இருக்கும் and outer covering gelatinous covering algae இருக்கும். இதுவா? இல்ல fourth option பாருங்க. Fourth option is prominently present in the marine habitat. எது incorrect? Which is incorrect with respect to brown algae? சொல்லுங்க பாப்போம். எது incorrect? ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோஸ் லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. எது இன்கரெக்ட்? which is incorrect with respect to brown algae? பட்டு ஆன்சரை போடுங்க. எது இன்கரெக்ட்? So here the answer is option number 2. ஓகேவா? zoosporesல ரெண்டு flagella இருக்கும், but they were unequal. எப்படி இருப்பாங்க? unequal இருப்பாங்க, apicalல இருக்க மாட்டாங்க. they were attached to lateral. ஓகேவா? ரைட்டா? ஸோ இங்கே ஃபுட்டு வந்து மேனிட்டால் ஆர் லாமினார்னு வரும். இங்கே ஓகேவா உள்ள செல்லோஸ் இருக்கும், வெளியே அல்ஜின் கவரிங் இருக்கும். they were mostly present in the marine habitat. தான் கரெக்ட். ஓகேவா? ரைட்டா? இந்த ஃப்ளஜெல்லால கன்ஃபியூஷன் இருந்தால் அந்த டேபிளை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. க்ரீன் ஆல்கில் எவ்வளோ இருக்குன்னா 2 to 8 ஃப்ளஜெல்லா இருக்கும். ஓகேவா? க்ரீன் ஆல்கில் எவ்வளோ இருக்குது? 2 to 8 ஃப்ளஜெல்லா இருக்கும். அவங்களோட லென்த் எல்லாமே எப்படி ஒரே மாதிரி ஈக்குவலாக இருப்பாங்க. எங்கே அட்டாச் ஆகிருப்பாங்கன்னா எபிக்கல்ல, டிப்பில் தே வில் பி அட்டாச். ஓகேவா? when comes to the brown algae ரெண்டே தான் இருக்கும். ஓகே, ஜூஸ்போரில் ஒன்று வந்து லாங்காக இருக்கும் ஒரு ஃப்ளஜெல்லா, இன்னொன்று ஷார்ட்டாக இருக்குது. எங்கே அட்டாச் ஆகிருக்கு? லேட்டரில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? தென் ரெட் ஆல்கே தெரியும் இல்லையா? அங்கே ஃப்ளஜெல்லாவே கிடையாது. ஆல் ஆஃப் தெம் ஆர் நான் மோட்டிக். சரியா? அப்படி இருக்கும்போது ஐ எம் கோயிங் வித் த ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட், recombinase mediated activity is seen during the which stage of meiosis? ஓகேவா? recombinase enzyme வந்து எப்போ வந்து வேலை செய்யும், எந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. ஸோ எது ஆன்சரு? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்18, டிப்ளோட்டீன் அண்ட் டயோகைனஸ் 5ஆவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே 4 தான் இருக்குது. எது ரீகாம்பினேஸ் எப்போ வேலை செய்யும்? ரீகாம்பினேஸ். எஸ், வெரி குட். பேக்18 அப்போ. ஓகேவா? ஸோ நம்மளோட கிராசிங் ஓவர் இருக்கு இல்லையா? கிராசிங் ஓவர் அப்போ இந்த ரீகாம்பினேஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? தென் இந்த ரீகாம்பினேஸ் வச்சு தான் நம்ம கிராசிங் ஓவர் நடக்கும். அதான் என்சிஆர்ல ஒன்று சொல்லுவாங்க, கிராசிங் ஓவர் இஸ் அ என்சைம் மீடியேட்டட் ப்ராசஸ். அந்த என்சைம் யாரும் இல்லை, ரீகாம்பினேஸ். ஓகேவா? அது எப்போ யூஸ் ஆக போகுது? பேக்18 ஸ்டேஜ். தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் நம்பர் 3. நான் சொன்னது இப்போ எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சதா ஸ்ரேயா? ஓகே, வெண்ணிலா ஆப்ஷன் நம்பர் 3 சொல்லியிருக்கேன். எஸ், கரெக்ட். ஓகேவா? பேக்18 அப்போ தான். ஓகே, நம்ம கிராசிங் ஓவர் நடக்கும்போது அங்கே என்சைம் வேணும். அது யாருன்னா ரீகாம்பினேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா ஸ்ரேயா? நெக்ஸ்ட், யார் கிளாடோஃபோரா யூஸ் பண்ணா ஓகேவா
தென் யார் வந்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோஸ். இந்த ஒரு வேர்டை பார்த்தா போதும், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோஸ் வாஸ் கிவன் பை யாரு. சிம்பிள். இதை வச்சு யோசிச்சு போட்டால் போதும். ஓகேவா? ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். சிம்பிள். ஓகே சைலண்ட் மாஃபியா. ஓகே ஃபைன் ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரம், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் யார் கொடுத்தா? ஹி யூஸ்டு த கிளாடோஃபோரா. Sometimes in the cladophora கூட கேட்கலாம் யூனிசெல்லுலாரா இல்லை ஃபிலமெண்டஸா. இட் இஸ் அ ஃபிலமெண்டஸ். ஓகேவா? ஃபிலமெண்டஸ்னா என்னது? மல்டி செல்லுலார் ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேவா? கிருஷ்ணகீர்த்தனா 2. எஸ், வெரி குட் சைலண்ட் மாஃபியா. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, டிடபிள்யூ எங்கல்மேன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோஸ் கொண்டு வந்தாரு. ஓகே சொன்னாரு வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாடோஃபோரா அண்ட் ஹி ஆல்சோ யூஸ் த ஏரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணாரு. ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணி ரெட்லேயும் ப்ளூ லைட்லேயும் மட்டும் நமக்கு என்ன மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஃபோட்டோஸ் நடந்தது அப்படின்னு சொன்னார். ஓகேவா? என்ன ஃபிலமெண்ட்டு வெண்ணிலா என்ன சொல்ல வரீங்க? கிளைகோகாலிக்ஸ் மே பி திக் அண்ட் டஃப். பாக்டீரியாவில் கிளைகோகாலிக்ஸ் திக் அண்ட் டஃப்பாக என்ன நமக்கு தெரியும். பாக்டீரியா செல் என்வலப்பில் 3 லேயர் இருக்குது. யார் இருக்கா? 3 லேயர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த செல் வால். ஓகே, இது என்னது? செல் வால். ஓகே, செல் வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு வெளியே தான் நமக்கு என்ன இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் லேயராக அந்த கிளைகோகாலிக்ஸ் இருக்குது. யாருக்கு போகிறா? அவுட்டர் மோஸ்ட் லேயராக அந்த கிளைகோகாலிக்ஸ் வந்து இருக்கும். அப்போ இன்னமோஸ்ட் லேயர் யார்? இன்னமோஸ்ட் லேயர் யாருன்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்புகிறேன். ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, ஸோ இது என்னது? கிளைகோகாலிக்ஸ். ஓகே, கிளைகோகாலிக்ஸ். தென் செல் வால். தென் இன்னமோஸ்ட் தான் என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? புரிஞ்சதா? திக் அண்ட் டஃபால்னா என்ன சொல்லணும்? திக் அண்ட் டஃபால்னா என்ன சொல்லணும்? கேப்சியூல்னு சொல்லணும். ஓகேவா? வேற லூஸ் ஷீட்டாக இருந்தால் எப்படி? லூஸ் ஷீட். லூஸ் ஷீட்டாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லைம் லேயர்னு சொல்லுவோம். லூஸ் ஷீட்டாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஸ்லைம் லேயர். 11th சிபிஎஸ்சி கொஸ்டினா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட், leafy stage of gametophyte in mosses. மாசஸ்ல leafy stage. ஓகே, gametophyteல 2 ஸ்டேஜ் இருக்கு மாசஸ்ல. ஒன்று புரோட்டோனியமா, இன்னொன்று leafy stage. அப்போ அந்த leafy ஸ்டேஜுக்கு எது கரெக்டாக வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது கரெக்டாக வரும்? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் செந்தில்நாதன் வந்துட்டீங்களா? ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ பாருங்க, leafy stage will be directly developed from the spore. ஸ்போர்லேருந்து டேரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த், இது வந்து க்ரீப்பி க்ரீன் நான் ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என்னது? ஹாய் நிர்மலா. ஹாய் ஹாய். எது 3 இருக்குது 4 இருக்குது? நான் எதை கன்சிடர் பண்ணட்டும்? இங்கே பாருங்கள், முன்னாடியே சொன்னதான் பாருங்கள். ஸ்போர் தரையில் விழுந்து எனக்கு என்ன வரும்? ஒரு ஃபிலமெண்டஸ் புரோட்டோனிமா ஸ்டேஜ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமரி புரோட்டோனிமா. இந்த ப்ரைமரி புரோட்டோனிமாவில் எனக்கு என்ன வரும்? இதுலேருந்து வரதான் என்னது? செகண்டரி புரோட்டோனிமா. இதில் இருந்தால் எனக்கு என்ன வரப்போகுது? லீஃபி ஸ்டேஜ் வரும். இந்த லீஃபி ஸ்டேஜ் தான் என்ன இருக்கும்? செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அப்போ டேரக்ட்லி ஸ்போர்லேருந்து யார் வருது? ஸ்போர்லேருந்து வரது புரோட்டோனிமா. ஓகேவா? அது லீஃபி ஸ்டேஜ் கிடையாது. அப்போ இது வராது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரோட்டோனிமா. இந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் என்னது? லீஃபி ஸ்டேஜ். ஓகேவா? இது செகண்ட் ஸ்டேஜ். சொல்கிறோம். இதில் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குமா? எஸ், இங்கே தான் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ க்ரீப்பி ஆகி போகிறது யார்? இந்த புரோட்டோனிமா தான் க்ரீப் ஆகி போகுது. நான் க்ரீன்னு சொல்லக்கூடாது, அதுவும் க்ரீன்னு சொல்லணும். ஸோ அப்போ இதுவும் வர. அப்போது we will be going with the option number 3. புரிஞ்சதா? option number 3 is the right answer. ஓகேவா? ஓகேவா? வெண்ணிலா, கிருஷ்ணகீர்த்தனா, ஸ்மார்ட் and students of செந்தில்நாதன், சைலண்ட் மாஃபியா, நிர்மலா. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் our channel students. ஓகேவா? அண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தட் ஃப்ளோட் passively ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இங்கே இருக்க போது, ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இருக்க போது. அண்ட் சோப் பாக்ஸ்ன்னு சொன்னாலே நீங்கள் போட்டிருக்கணும். சோப் பாக்ஸுன்ற வேர்டை பார்த்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்கள் பார்ப்போம். பாசிவ்லி ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால சோப் பாக்ஸ் லைக் அப்பியரன்ஸ் கொடுக்குறான். ஸோ யார் அவன்? ஹூஸ் தட்? எஸ், சூப்பர் சூப்பர். ஓகேவா?
அவன் தான் நம்மளோட diatoms. ஓகேவா? இந்த diatomsலாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? They are the chief producers of ocean. ஓகே, அந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் கிளப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டயட்டம்லேருந்து கொஷின் கேட்குன்னா இதுதான் வரும். ஓகேவா? ஓகே, வெரி குட் பிங்க் ஜாகுவார், ஸ்ரேயா, வெனிலா, ஸ்மார்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட், ஸோ நம்ம செஷனோட எண்டுக்கே வந்தாச்சு பசங்களா. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு பாருங்கள், நம்ம Xylem Learning ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில். ஓகேவா? தென் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க. 10 டிஜிட் மொபைல் நம்பர் போட்டதும் உங்களுக்கு யூல் பி கெட்டிங் த ஓடிபி. ஓகேவா? என்ன வருது? யூல் பி கெட்டிங் 6 டிஜிட் ஓடிபி உங்களுக்கு வரும். ஓகே, தென் அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் கொடுங்க. ஆன்லைன் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேவா? இந்த பேட்ச் பாருங்கள், இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ பேட்ச். ₹1 கூட காட்ட தேவையில்ல. ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், RE-NEET 2026 டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ. ஓகேவா? புரிஞ்சதா? இதை என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மை பேட்ச் கொடுங்க. மை பேட்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் ஃப்ரீன்னு வரும். ஓகேவா? ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த பேட்சே விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு யூ கேன் டூ ஒன் திங். என்ன பண்ணலாம்னா லெட் ஸ்டடின்னு கொடுங்க. லெட் ஸ்டடின்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்பயும் இந்த டெஸ்ட் சீரிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இன்னைக்கு மாடியூல், அதாவது மாடியூல் டெஸ்ட் 4 போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதுவா, நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? GAB இஸ் நத்திங் பட் ஃபுல் மார்க். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் எது யூஸ்ஃபுல்லாக, ஃபுல் மார்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபுல் மார்க் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மாடியூல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மாடியூல் பாருங்கள். ஓகேவா? சரி 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 ஓகே, கிரேட் இன் பேட்டில் ஃபுல் சிலபஸ். ஓகே, ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போது இன்னைக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணால் அதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு GAB இருக்குது. ஸோ தென் இந்த நோட்ஸை இந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி பின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில். யூ கேன் ஃபாலோ தட். ஓகே ஓகே பிங்கி சார், ப்ளீஸ் கன்சிடர் மேக்கிங் அ கம்ப்ளீட் பாட்னி one-shot revision. Okay, it would really helpful whether record your teaching is good. Okay, fine, நான் பண்ணுறேன். I will try to do that. ஓகேவா? ஸோ எனக்கு பண்ணுறதுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. டைம் இருக்கணும். டைம் இருந்தால் நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் next Vanilla, thank you for your revision. Bye bye. Silent Mafia, bye bye. Shreya, bye. Shreya, Krishna Kirna, thank you. Okay, வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே Silent Mafia. ஓகே, ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக நிறைய லைவ்ஸ் உங்களுக்கு வரும். மேரத்தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது வேறு ஏதாவது சொல்லணுமா? கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இல்லைனா நம்ம கிளம்பலாம். ஓகே, பாய் பிங்க் ஜாகுவார். நான் ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை. ஓகேவா? ஓகே, ஸ்மார்ட் ஸ்டடி. பாய் 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 பாய். வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லைனா நான் லைவ் எண்ட் கொடுக்குறேன். சொல்லுங்கள், வேறு யாராவது ஏதாவது சொல்லணுமா? We came to the end of the session. நெக்ஸ்ட் செஷன் எப்போ? மேபி சாட்டர்டே. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்குள்ளே 12th ஃபுல்லாக ஒரே பாட்டை நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? ஒரே பாட்டை முடிச்சுட்டு அடுத்து நமக்கு மேரத்தான் போக வேண்டி இருக்குது. அதுக்குள்ளே நான் வேறு கம்ப்ளீட் பயாலஜி ரிவிஷன் வேறு கேட்டிருக்காங்க, பாட்னி ரிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கணும். லெட்ஸ் see. பாய் பாய் கிருஷ்ண கீர்த்தனா, பாய் பாய். ஓகே, அப்போ நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். பாய் பாய். ஓகே பசங்களா, நான் செஷனை எண்ட் பண்ணுறேன். பாய் பாய். பிளான் கிங்டம்க்கு குவிக் பைட்ஸ் போடணுமா? போட்டுடலாம். சைலண்ட் மாஃபியா போட்டுடலாம். ஓகே, என்ன மாதிரி குவிக் பைட் வேணும் பிளான் கிங்டம்ல? அதையும் இந்த லைவ் முடிஞ்சதும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடலாம். ஓகே, எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ் பொறுத்து தான் கிளாஸஸ் போகும். ஓகேவா? Okay, I'm going to end the session. Bye.